பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ நீங்க பேசுறது கேக்குது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ பேசுறது தான் கேட்கல. அவர் இன்னும் பேசல போல. சரி ஓகே. அவர் வீட்டுக்கு போயிட்டு பேசுவார். இன்னைக்கு வந்து அப்டேட் சொல்லிடுறேன். கார்மினி செல்வம் அது அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அப்புறம் மம்முட்டி அவரோட ஷெட்யூல் ரேப்பா இல்லை ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு தெரியல. அவரோட போர்ஷன்ஸ்க்கு தனுஷ் ராஜ்குமார் பெரியசாமி ஃபிலிம் அது இப்போ 2 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவர் போர்ஷன்ஸுன்றாங்க. இன்னொருத்தர் என்னன்னா இல்லை ஷெட்யூல் பிரேக்கு போயிட்டு வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வருவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். அப்புறம் ரவி தேஜாவோட இருமுடி அதோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 1.5 நிமிஷத்துக்கு. அப்புறம் விஜய் ஆண்டனியோட 100 சாமி அது வந்து ஜூன் 19 தேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆர்யாவோட அனந்தன் காடு அந்த படம் ஜூன் 25 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் டபுள் ஆக்குபென்சின்னு ஒரு தமிழ் ஃபிலிம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ கூட வந்துச்சு. அந்த படம் ஜூன் 12 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எல்லாம் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டுச்சு. ம் அப்புறம் அந்த ஓகே. அதீரம்னு ஒரு படம் இருக்குல்ல, இப்போ அதோட ட்ரைலர் ஒன்று சொல்லுது. என்ன படம்? அந்த இப்போ இப்பதான் நான் பார்த்தேன். ஒரே நிமிஷம் bro. இது திரடம் திரடம் திரிடம் திருதம் திரிடம் திருதம் திரிடம். அது ஓடிடியில் வரப்போகுதுல்ல? ஆமா ஆமா, அதோட ட்ரைலர் வந்திருந்தது. ஓடிடி ட்ரெய்லரா? ஓகே ஓகே. அந்த படம் நான் தேட்டர் பார்த்தேங்க. ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஐ மீன் டீசெண்டாக இருக்கும். ஓகே டு டீசென்ட் லெவலில் இருக்கும். ஓகே ஓகே. பாருங்க, நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ 28 அந்த பேய் படம், அந்த படம் பேரு வேற மறந்துட்டேனே. அது ரிலீஸ் ஆனதே தெரியலையே ப்ரோ. அது இவருது ஸ்ரீநாத் பாசிது. கரக்கம் ஆ அதுதான். அப்டேட்ல நான் சொன்னேனே. இல்ல ஆனா அது ரிலீஸ் ஆனது இங்க எங்கேயும் சென்னையில ரிலீஸ் ஆகாத மாதிரி இருக்கு. சென்னையில் ரிலீஸ் ஆகல. அது கேரளாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. கேரளாலுமே ரொம்ப லிமிட்டடாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன் வந்து இது எதனா ப்ராப்ளம் ஆகுது? ப்ராப்ளம்லாம் இல்லை ப்ரோ. சில படங்கள் அவ்வளோதான். அந்த படம் கூட வந்துட்டு என்ன படம் வந்துச்சு? ஐயோ, திருஷ்யம் 3ன்னு நினைக்கிறேன். விஷயம் தெரியா? ஓகே. ஸோ அதனால பெருசாக அந்த படம் வந்ததே தெரில நிறைய பேர்த்துக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ பெட்டி ப்ரீமியர் ஷோ போயிட்டுருக்கு. பெய்டு ப்ரீமியர் ஷோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பரிமளா அண்ட் கோ வந்துட்டு சத்யம் சினிமாஸில் ஸ்பெஷல் ஷோ போயிட்டுருக்கு. மீடியா 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 ப்ரீமியர். ஆமாம், அதுதான் இப்போதைக்கு. பார்ப்போம் ரிவ்யூஸ்லாம் எப்படி வருதுன்னு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பரிமளா அண்ட் கோ இப்போ தான் சுகுமார் bro ஏதோ ட்வீட் போட்டிருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் மிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் காமெடி. ஜெயராம் ஊர்வஷி ஹியூமர் குட். ஓகே, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு யார் யார் பெட்டி போகிறீங்க சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். அதேமாதிரி தமிழ் வெர்ஷன் தான் நிறையா கொடுத்துருக்காங்க தெலுங்கு வெர்ஷனை தாண்டி. ஸோ எந்த வெர்ஷன் போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு ராத்திரி போலியா மறுபடி ப்ரோ? எங்க இருந்து அநியாயம் பண்ணுறீங்க? இல்ல இங்க சுகன் ப்ரோலாம் போறாரு. சுகன் சென்னையில் இருக்காருங்க, அவர் போவாருங்க. ஓ உங்களுக்கு நான் சென்னையில லாஸ்ட் மினிட்ல மத்தியானத்துக்கு மேல தான் புக்கிங் ஓபன் பண்ணி ஆமாம் ஆமாம், நான் ஈவினிங் பிரீமியர் இருக்குன்னே சொன்னாங்க. இப்போ நைட்டு 10:30 கூட ஒரு ஷோ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் போகிறேன்னாரு, ட்ரின்ச்சோட போகிறேன்னாரு. போகிறாரா என்னன்னு தெரில. அதுவும் படம் 3 மணி நேரம். வேறு நைட் ஷோலாம் போனோம்னா செட் ஆகாது. நான் வந்துட்டு தெலுங்கு நாளைக்கு 3 மணி ஷோ இருக்குது மத்தியானம்.
அந்த ஷோ போலான்னு பிளான் பண்றேன். இப்போ என் என்னன்னா ஏரியாவில் இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாளைக்கு லீவாக இருந்தால் நேரம் போயிருப்பேன். அப்படியா? நீங்க ஆந்திரால தானே ப்ரோ இருக்கீங்க? கர்நாடகா. பெங்களூர். என்ன? இல்ல ஆந்திராலாம் வந்து அப்படியே கண்டினியூ பண்றாங்க. நைட் ஷோ முடிஞ்சு 1 மணி ஷோ ஏதோ 1 மணியோ 2 மணி ஷோ போடுறாங்க போல இருக்கு. அப்படியே கண்டினியூஸா ஷோஸ் போயிட்டே இருக்கும் போல இருக்கு. ஆனா மொரட்டு புக்கிங்ஸ்ங்க. இவ்வளோ புக்கிங்லாம் வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலங்க சீரியஸா. இல்ல ஆனா அதுலயும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க ப்ரோ. இந்த இவங்க தானே மைத்ரி தானே ப்ரொடியூசரு. ஸோ அவங்களோட செயின்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஃபுல்லா புக் ஆன மாதிரியே காட்டுறாங்க. ஆனா வந்து நிஜமாலே புக் ஆகல. லாஸ்ட் மினிட்ல திருப்பி ஓபன் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுக்கு சொல்லி பெட்டிகா அப்படியெல்லாம் சொல்றீங்க? அப்படியெல்லாம் பண்ண முடியுமா என்ன? பிளாக் பண்ணி அவங்களோட செயின்ஸ் அவங்க பிளாக் பண்ணி வச்சு கடைசி நேரத்துல திருப்பி ஓப்பன் பண்றாங்க. அதாவது ஆடியன்ஸ் வந்து ஐயோ புக்கிங் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பரபரப்பா புக் பண்றாங்கல்ல, அதை பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு. மாவீரன் ப்ரோ அப்படி எல்லாமா பண்றாங்கன்னு கேக்குறீங்கல்ல? நம்ம பச்சையனே கிரீன் சினிமாஸ்ல இந்த வேலையை தான் பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? மைத்ரி வேற அவங்க செயின்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அங்க ஆந்திரா ஹைதராபாத்ல ஆந்திரா ஃபுல்லா நிறைய தேட்டர்ஸ் அவங்க எடுத்து ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அது கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டிஎல்ல மதியானத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஆனா நல்ல டாக்டிக்ஸா இருக்கு இது ஆக்சுவலா. இது எங்க ஸ்டுடியோ கிரீன் பண்ற வேலை. கிரீன் சினிமாஸ்ல அவன் இப்படிதான் அவன் எந்தெந்த படம் அவன் ப்ரொடியூஸ் பண்றானோ இப்படி பண்ணி லாஸ்ட் மினிட்ல ஓப்பன் பண்ணுவான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது எல்லோல காட்டும். கடைசியில பார்த்தா டிக்கெட் இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் எங்கால எப்பவோ பண்ணிட்டான். இல்ல ஆக்சுவலா நிறைய நிறைய இது எனக்கு பண்ணுவாங்க. I mean, அதான் என்ன டவுட்டு. சொல்ல ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பெரிய ஹைப் இருந்துச்சுதான். ஆனா ட்ரெய்லருக்கு அப்புறம் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ட்ரெய்லர் ரொம்ப மிக்சட் ரிவ்யூ. அப்புறம் எப்படா இவ்வளோ புக்கிங்ஸ் போகுதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க புக்கிங்ஸ் ஃபுல்லான மாதிரி பார்த்தது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. நான் பார்த்தது முக்கால்வாசி அந்த மைத்ரியோட அவங்க ஓன் தேட்டர்ஸ்ல தான். அதை தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. மாவீரன் ஆந்திரால ராம்சரனுக்கு ஒரு புக்கிங் இருக்கும்ல? மனுஷ் ப்ரோ ஒன்றும் புரியல. இல்ல ஆந்திராவில ராம்சரனுக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கும்ல? ஆமா ஆமா. இல்ல ப்ரோ அது இருக்கு ப்ரோ. அவங்க வந்து கண்டினியூஸா 3 டேஸ்க்கு ஃபுல்லான மாதிரி காட்டுறாங்க ப்ரோ. அதுவும் இல்லாம ஷோஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு 2 அதே மணி போல அந்த 3 அந்த டைரக்டரோட படமும் ஏற்கனவே ஹிட் ஆயிருக்கு. சரி ஓகே. கிட்டத்தட்ட அது கார்ப்பரேட் நான் புக்கிங்ஸ் மாதிரி ட்ரை பண்றாங்கன்னு சொல்ல ஆந்திரா வர்றாரு அவரு. பீப்புள்ஸே போடுறாங்கன்னு தான் சொல்றேன். நான் கன்ஃபார்மாலாம் சொல்ல. அவங்க அப்படி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்றேன். தெலுங்குல இது போல நிறைய வேலை பார்ப்பாங்க. படமே வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து சக்சஸ் மீட் வைப்பாங்க. அவங்களே வந்து ஹைப் ஏற்றி விடுவாங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் ப்ரோ அவர் வெளியே இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னாரு. இன்னும் போலையான்னு தெரியல. சரி ஓகே ஓகே போகட்டும். அவர்கிட்ட 2 கொஸ்டின் இருக்கு. அது அவர் வந்ததுக்கு அப்புறம் கேட்க. ஓகே கேக்குது ப்ரோ. இல்ல நீங்க இப்போ ஆர்சி ஓப்பனிங் பத்தி பேசிட்டு இருந்தீங்க பெட்டி ரிலேட்டடா. ஆமா நான் வந்து ஆக்சுவலி ஒரு 6 மந்த்ஸ் ஹைதராபாத் மாதிரி டைம். இப்போ அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரையாவது கொண்டு சொல்ல நான் ஒரு ஒரு ஆக்டருக்கும் ஒரு ஒரு டார்கெட் ஃபேன் பேஸ் இருப்பாங்கல்ல. இப்போ யூத், ஃபேமிலிஸ், கிட்ஸ் அந்த மாதிரி இவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்க சைடு உங்க அப்பா இருக்கிறவங்க மட்டுமே இப்படி கன்வெர்ட் பண்ணி இவங்களுக்குன்னு ஃபார்ம் ஆனது ரொம்ப கம்மியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் இவருக்கு அது பெரிய இஷ்யூவா இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவங்க இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவருக்கு பேன் இண்டியா மாதிரி நார்மலாக வச்சிருக்கவங்க கொஞ்சம் கம்மியா தான் வருமா அவங்க சொன்னது எனக்கு. இவருக்கும் தனியா ஒரு டார்கெட் ஃபேன் பேஸை வந்து இவர் ஸ்ட்ராங் படுத்துன்னு சொல்லுவாங்க. அது ஆனா இவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மகதீராவை தவிர்த்துட்டு இவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் படங்கள் தான் நிறைய பண்ணியிருக்காரு. ஆமா ப்ரோ. அப்படி ஆக்சுவலி இருந்தும் இவர் எப்படி ஃபேன் பேஸ் பில்ட் ஆகாம போச்சு? இல்ல ஆக்சுவலி உங்களுக்கு ஃபேன் பேஸ் அந்த டைம் எப்படின்னா இவரும் அல்லு அர்ஜுனும் ஒரே டைம்ல ப்ரொவைட் வந்துருந்த குரூப். என்னன்னா இவங்க இப்ப எப்போது பாத்தீங்கன்னா இவர் வந்து இல்லைங்க அல்லு அர்ஜுன்லாம் ரொம்ப முன்னாடி வந்துட்டாருங்க. இவர் வந்து கொஞ்சம் லேட்டா தான் இல்ல வந்தாரு. ரொம்ப முன்னாடி தான் ராம்சரண் வந்தாரு. வந்து 2008-9ல தான் லான்ச் ஆனாப்ல. அல்லு அர்ஜுன் 7 வந்து 2000லயே லான்ச் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல 2000 அல்லு அர்ஜுன் வந்து செகண்ட் படமே பெரிய hit. ஆரியாவே இல்லைங்க. அல்லு அர்ஜுன் வந்து இவர் வரப்பே வந்து பெரிய ஹீரோவா தான் இருந்தாரு. இவர் ராம்சரண் லான்ச் ஆகும் முன்னாடியே அல்லு அர்ஜுன் அங்க பெரிய இல்ல ஹீரோ. ப்ரோ அவர் பெரிய ஹீரோன்னு சொல்ல மாட்டேன். ஒரு எஸ்டாப்ளிஷ்டு அவர் ஹீரோன்னு அவங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. என்னன்னா அல்லு அர்ஜுனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா
உங்களுக்கு அவர் ஒரு சோல்ஜர் படம் நடிச்சாரு தெரியுமா, நான் பெரிய சம்திங். அது வரைக்குமே அவர் எப்படி வச்சுன்னா ஃபேமிலிஸ்லாம் வந்து ஓகே அல்லு அர்ஜுன் படம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டாக் எழுதிக்கிட்டே இருக்கும். அவர் சும்மா ஓகே ஒரு படம் அவருக்கு அபோவ் ஆவரேஜ் ஸ்டார்ஸ் வந்தாலும் ஃபேமிலிஸா உள்ள போயிடுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி படங்கள் கொடுத்து உருவாக்கிட்டு இருந்தவர். ஆனா ராம் சரணுக்கு எப்படின்னா வந்து கொஞ்சம் மிக்சர் பேக்கா கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு இனிஷியலாவே ஃபர்ஸ்ட் படமே கொஞ்சம் மாசியா இருக்கும். அப்புறம் ஆரஞ்சு ஒரு படம்லாம் இருக்கும், ஆர்எஸ் ஜெயராஜ் மியூசிக் படம், அதெல்லாம் கொஞ்சம் ரொமான்டிக் பாயா இருக்கும். அந்த மாதிரி மிக்சரா கொடுத்துட்டே வருவாரு. அல்லு அர்ஜுன் ஆனா என்னன்னா லான்ச் ஆன இயர் 2003. அதில் அப்பதான் ஃபர்ஸ்ட் படம் வந்திருக்கு. அதாவது 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இவர் வந்திருக்காரு. என்ன சிறுத்தான ஒரு படத்தை தான் பூரி ஜெகநாத் டைரக்ஷன் தான் வந்து மாசியா கொண்டு வருவாங்க அவரை. ஆனா என்னன்னா இவருக்கு எப்பயுமே அந்த சிரஞ்சீவி அந்த குரூப் இருக்காங்கல்ல, மெகா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுறாங்களே தவிர்த்து எக்ஸ்ட்ராவா வந்து இவர் அந்த மாதிரி பெருசா யாரையும் அட்ராக்ட் பண்ணல. அது ரொம்ப கம்மியா இருக்கு எக்ஸ்டர்னலா. இதே அல்லு அர்ஜுனுக்கு என்னாச்சுன்னா அவர் தனியா மெகா ஃபேமிலி அது இருந்தாலும் வெளியே இவர் நிறைய பேர் டான்ஸ் அது மாதிரி தனியா ஒரு பண்ணி ராம் சரண் விளையாடுவார். அல்லு அர்ஜுன் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எஃபெக்ட் போட்டு அவருக்கும் டார்கெட் ஆடியன்ஸ் உருவாக்கிட்டே இருந்தாரு. யூத் பசங்க அந்த டைம்ல ஸ்கூல் பசங்க நிறைய வந்து அல்லு அர்ஜுன் பக்கமே கொஞ்சம் போனாங்க. ஆர்சிக்கு எப்படின்னா அவங்க அப்பா சைட் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களே தான் நிறைய பேர் வந்தாங்க மெகா ஃபேன்ஸ் சொல்லிட்டு. அதுதான் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இப்பயும் அவருக்கு கொஞ்சம் ஓப்பனிங் இருக்குதான். நீங்க சொன்ன அப்புறம் தான் விக்கிபீடியா எடுத்து செக் பண்ணேன். லீட் ஆக்டரா அவர் பண்ண படம் பெட்டி தான் அவரோட 15வது படம். 2007ல உள்ள வந்தாரு. இப்போ வரைக்கும் மொத்தமாவே 15 தான் பண்ணியிருக்காரு மெயின் லீடா. கேமியோலாம் இது தவிர்த்து பார்த்தா. அதான் ப்ரோ இப்போ நீங்க ராம் சரண் ஆக்சுவலா 2வது படம் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் படம் ஓடலங்க. ஃபர்ஸ்ட் படம் ரெண்டாவது படம் வந்து மகதீரா, அடுத்து ரகலேதான் மகதீரா தான் ஓடுச்சு. மகதீராக்கு அடுத்து அவருக்கு ஒரு நல்ல பிரேக் வந்ததுன்னா ரங்கஸ்தலா தான். இல்ல அதுக்கு அடுத்து அதெல்லாம் ஓடல. ரச்சா, அதுக்கப்புறம் நாயக் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் இந்திய ஆரஞ்சு பண்ணாரு. ஆரஞ்சுக்கு அடுத்துதான் வந்து இது பண்ணாரு ரகலன்னு வந்துச்சு. அதுதான் ரச்சாதான் ரகல, அது தெரியும். அதுக்கப்புறம் நடுவுல அந்த ஹிந்தில போய் ஜஹாங்கீர்னு ஒண்ணு பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? அது ஜஞ்சீர், பிரியங்கா சோப்ரா நடிச்சிருப்பாங்க. ஜஞ்சீர் பிரியங்கா சோப்ரா நடிச்சிருப்பாங்க. அது பழைய படத்தோட ரீமேக். அவருக்கு அடுத்ததான் ஒரு பிரேக் த்ரூனா இந்த படம் தான், ரங்கஸ்தலம் தான். அது வரையும் அந்த பெருசா எல்லாம் படம் எதுவும் போல. அந்த ப்ரூஸ்லின்னு ஒரு படம் பண்ணாரு. இல்ல ரங்கஸ்தலம்ங்கறீங்களே, எவடு ஹிட், அதுவும் ரீமேக்கும் அங்க பெரிய ஹிட். அதெல்லாம் ஹிட் தானே. துருவா ஹிட், நாயக்க ஹிட் தானே முனிஷ் ப்ரோ? நாயக் அங்க ஹிட் தானே. நாயக் பிளாப் நாயக் எல்லாம் ஓடுது. இல்ல அவருக்கு துருவா தானே அதுக்கடுத்து ஒரு பிரேக் த்ரூ வந்தது. ரொம்ப நாள் கழிச்சு துருவா வந்து பிரேக் த்ரூ வந்தது. அதுக்கப்புறம் அந்த ராம் சரணும் அவரும் அல்லு அர்ஜுன் அவரும் நடிச்சாங்களா, அந்த படம் ஓடுச்சு. அதான் கேட்கணும். அந்த அல்லு அர்ஜுன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அது நல்லா போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் எவடு இல்ல அது என்னன்னா ராம் சரண் அது ஒரு பொங்கல் ரிலீஸ் ஆச்சு. அந்த பொங்கல் ரிலீஸ்ல மகேஷ் பாபு படம் சரியா போல, நேன் ஒப்படு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கூட. அந்த படம் போல இந்த படம் நல்லா போச்சு. அதான் இவருக்கு எப்பயுமே நீங்க ஒரு ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங் பண்ணா கண்டினியூஸா 2-3 படம் இருக்கு அது மாதிரி கொடுக்கணும். அது வந்து இவருக்கு அமைச்சதே கிடையாது. ரங்கஸ்தலம் மாதிரி ஒரு இட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வினய விஜயராமும் ஏதோ சம்திங் ஒரு படம் வரும், போயப்படிச்சு, அட்டர் டிசாஸ்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வேற ஏதோ அவருக்கு அப்புறம் ட்ரிபிள் ஆர் வந்துச்சு நினைக்கிறேன், வேற நட்டு வந்து ஆச்சரியா அது நடிச்சுதான், அது டிசாஸ்டர். அப்புறம் ட்ரிபிள் ஆர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் கேப் விட்டு கேம் சேஞ்சர் வச்சு அதுவும் ஊத்திக்கிச்சு. திருப்பி பெண்டிங் வந்துருக்கு. அது ஃபிளாப்லாம் இல்ல, அந்த பொங்கல் ரிலீஸ்னு நினைக்கிறேன். அந்த படம் நல்லா தான் ஓடிச்சாங்க, ஃபிளாப் எல்லாம் அவ்வளவு. நாயக் ஹிட் தான் இல்ல ப்ரோ, அவங்களுக்கு வந்து எல்லாமே ஹிட் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில இருக்கும். அந்த சாலிட் பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரினா அவருக்கு பெருசா ரங்கஸ்தலம் இருக்கு. துருவா நாயக் ஃபிளாப் தான் அந்த படம். நீங்க எடுத்து பாருங்க, நாயக் ஃபிளாப் தான். கூகுள் ப்ரோ, உங்க இதுல மட்டும் காத்து ரொம்ப அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க வாய்ஸே கிளியரா இல்லையே. எனக்கு மட்டும் தானு தெரியல. அப்படிதானே? அப்படிதான் கேக்குதா? ஆமா ப்ரோ. பரணி, எனக்கு ஒரே ஒரு நாயக்கு கிட்டதான் ப்ரோ 80 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு, 35 கோடி ரூபாய்க்கு எடுத்து. அதுதான் பல்தான். நாயக் வந்து ஏதோ பொங்கலுக்கு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது நல்லா தான் ஓடுச்சு, அது ஃபிளாப் எல்லாம் கிடையாது. நானே தியேட்டர்ல தாங்க பார்த்தேன் அந்த படம். 2 ஹீரோ நடிச்சிருப்பாங்க அந்த படம். டபுள் ஆக்ட் தான்.
ஆமா ஆமா, இதுதான் இவர் தான் டைரக்ஷன். விவி விநாயக் தான் அந்த படத்தோட டைரக்ஷன். அந்த பொங்கலுக்கு தான் நம்ம ஊர்ல அமலாபாத் இதெல்லாம் அலெக்ஸ் பாண்டியன், கனால் எடுத்து சம்மர்லாம் வந்துச்சு. அந்த நாய்க்கு வந்த பொங்கலுக்கு தான். ஆனா என்னன்னா அல்லு அர்ஜுனுக்கு வந்து அந்த அந்த நாப்பேர் சூர்யா அந்த படம் சோல்ஜர் படம் வந்து ஹிட் ஆகாது, டிசாஸ்டர் ஒரு ஃபிளாப் ஆயின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து அந்த டிஜேன்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும். அந்த படமும் கொஞ்சம் சுமாரா தான் போகும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா அவர் பிரேக் எடுத்து யோசிச்சு வந்து அள வைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுப்பாரு. அவர் கரியர்ல அதை பிளான் பண்ணி ஒன்று பண்ணுவாரு. ராம்சருக்கு என்னன்னா அவர் கரியருக்கு தானாவே கேப் கேப்பா அமையும். அவர் அதை பெருசா சீரியஸா எடுத்துக்கலையா மேபி தெரியல. அது கொஞ்சம் அதனாலே அவருக்கு புது ரொம்ப சாலிடா வெளியே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேண்டஸ் ஃபார்ம் ஆகல. அங்க இருக்கவங்க சொன்னது. மற்றபடி படம் இட்டாக்கா நிறைய பேர் உள்ள வந்துருவாங்க. இல்ல தெலுங்கு ஹீரோஸ் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேன் இண்டியா மார்க்கெட் பிடிக்கிறதுக்காக படமே பெருசா ரிலீஸ் பண்றது. மகேஷ் பாபு படமும் பெருசா ரிலீஸ் ஆகல. இவங்க அல்லு அர்ஜுன் படம் புஷ்பா 2 அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராம் சரணும் இதே போல தான் இருக்காங்க. யாருமே பெரிய ஹீரோஸ் பெருசா, அதே போல ஜூனியர் என்டிஆர் யாருமே பெருசா படம் ரிலீஸ் ஆகுது இல்லாம நிறைய கேப் விட்டுருவாங்க. அதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் என்ன சொல்றேன், ஜூனியர் என்டிஆர், மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால நீங்க டைம் போறதே இது உங்களுக்கு ஒரு நீங்க ரொம்ப நேரம் எடுத்து ஒரு அடி வாங்கி வச்சுக்கோங்களேன். அவங்க ஓகே கொஞ்சம் சீக்கிரம் என்ஸ் வந்துடலாம். ஆனா ராம் சரணுக்கு எப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. மேபி அவங்க சைடு அவங்க ஃபேன் அப்பா சைடு அவங்க இருக்கிறதுனால மேபி அவங்களே எல்லாம் ரொம்ப ஓல்ட் ஆயிட்டாங்க. இப்போ அந்த யூத் ஸ்போர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணாங்க, இவங்களாம் பண்ணிட்டாங்க. என்டிஆர், மகேஷ் பாபு எல்லாருமே. இப்போ பாக்கி இருக்கிற ரொம்ப மைனர் பர்சன் தான் ராம் சரண் சைட்ல இருக்காங்க. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏதாச்சும் ஒரு அடி வந்துச்சுன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ராம் சரண் ஃபேன் பேஸ் கொஞ்சம் கம்மி தான். இது நாளைக்கு வர போயிட்டு ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆகுது போல. அதுலயே ஒரு 50% ஃபுல்லா இருந்துச்சு சென்னையில அந்த ஃபோரம். இந்த டர்மரிக் பரணி பரணி நான் முடிச்சுட்டேன் சார். பரணி எனக்கு ஒரு டவுட். அந்த கிறிஸ்டியன் 3 படத்துல அந்த சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ் கேரக்டர் வரும்ல, அது தமிழ்ல கலாபவன் பண்ணி பண்ண கேரக்டர். ஆமா அதுதான் சகாதேவன் வந்து இங்க கலாபவன் பண்ணிருப்பாரு. கரெக்ட். நடுவுல இன்னொரு போலீஸ் காமிக்கிறாங்க, அவங்க பையனுக்கெல்லாம் சான்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்தா இல்ல செகண்ட் பார்ட்ல வந்ததாங்க? அதுவும் கரெக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் வந்துச்சு. ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த இந்த சீன் இருக்குல்ல, அவங்க பொண்ணுகிட்ட பேச போவார், இவர் குறுக்குல ஓடி வந்து குறுக்குல நிப்பார்ல, அப்ப இவர் தான் வருவாரு. அவர் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் புதுசா வந்திருக்கேன்னு இல்ல தமிழ்ல யார் பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டர்? தமிழ்ல தெரியல ப்ரோ. அது சின்ன கேரக்டர் ப்ரோ. அது ரொம்ப தமிழ்ல அந்த இவரு யாரு நம்ம ஐயோ டக்குன்னு படத்து பேர் வர மாட்டேங்குது. இளவரசர் வந்து நிக்கிறது வந்து கேரக்டர் இளவரசர் பண்ணிருக்க மாட்டாரு. அவரு கீழே அந்த இன்ஸ்பெக்டரா பண்ணவர் வந்து நம்ம இந்த படம் இருக்குல்ல, ஐயோ அவர் படத்து பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. விஜய் சேதுபதி. ஓ அந்த இவரா? அது இது அந்த இப்ப இந்த படத்துல ஒரு இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் வந்தது, இந்த வெப் சீரிஸ்ல போலீஸ் அவர் வரல, அவரு இந்த வாரண்ட் வெப் சீரிஸ்ல வந்து அவர்தான் நடிச்சிருப்பாரு. அருள்தாஸ் கரெக்ட். ஏன்னா எனக்கு டக்குன்னு இந்த படம் ஞாபகம் வர மாட்டேன்றது. நம்ம விஜய் சேதுபதி இது ஒரு படம் இருக்குல்ல, இது நம்ம ஆபீஸ்ல வச்சு படம் எடுப்பாரு டைரக்டர். நான் மகன் இல்ல நான் மகனாலதான் பெரிய பிரேக் ஃபர்ஸ்ட் அடி சமரோல டக்குன்னு நம்மளுக்கு அந்த பாபி சிங் ரோல் தான் ஞாபகம் வருது. விஷால் ப்ரோ என்ன பண்றது? விஷால் ப்ரோ அவர் கேமராமேன் தானே அவரு? அப்படியா? அது தெரியலையே தலைவா. நான் கூத்துப்பட்டறையில இருந்து நான் வந்து ஆமா கேமராமேன் தான் ஃபர்ஸ்ட் இருந்தார் போல இருக்கு. அதுக்கு டைரக்டர் சொல்லுவாங்க. அவர் கேமராமேனா? இளவரசர் இல்ல, இவர் கூட இளவரசன் கேமராமேன் இல்ல, கேமரா அசிஸ்டன்ட். இவர் கேமரா அசிஸ்டன்ட் இருந்தாரு. என்ன ப்ரோ சொல்லுங்க. பெத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ வந்துருச்சு. இருக்கான்
இவன் வெங்கி ரிவ்யூஸ் ஆஸ் யூஷுவல் அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஊரு ட்ராக்கர்ஸ் பார்த்துட்டு வெங்கி நல்லா இருக்குன்னு அடிச்சனா சொல்லிட்டு அதிர்ச்சி. அமுத பாரதி நல்லா இருக்குன்னு போட்டு ஸ்பாய்லர் அமுதா பாரதி எல்லா பண்ணிராதீங்க. படமுமே நல்லா இருக்குன்னு தாங்க போடுவாரு. அமுதா வந்துட்டு வேற, வெங்கியும் வேற, மத்தவங்கள சரி. பாப்போம் இது என்னன்னு. பரிமளான் கோ பிரஷ் ஷோ போயிருக்குன்னு அண்ணா இவரு ஐயப்பன் போட்டிருந்தாரு. ஆமா என்ன ஆமா ஆமா படம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் ஹாஃப் ஏதாவது வந்துச்சா? வந்துருச்சு. பிரகாஷன் அங்கதானே இருக்காரு இப்ப. இல்ல 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 பிரகாஷ் நாங்க இல்ல மாலிவுட் டைம்ஸ் புக் பண்ணிட்டீங்களா ப்ரோ? ப்ரோ, இன்னும் ஓபன் பண்ணல. ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு இதுல 7 மணி ஷோ கொடுத்துருக்காங்க ஒரே ஃப்ரைடே ஒரு ஷோ. ஷோ கொடுத்துருக்கான் பாரு நீங்க மதுரையில. ஒரு நாள் ஒரே ஒரு ஏ, ப்ரோ ஷோ வெறியில சென்னையிலே இருக்கேன். அதுவும் 7:30 ஷோ. சென்னையிலே ரொம்ப லிமிடெட் ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருவாங்க bro. வெறும் மால் தியேட்டர்ஸ்ல மட்டும் நல்லா தான் ஓட போகுது. கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயா இன்க்ரீஸ் ஐயா பண்ணுவாங்க ஐயா பாருங்க. ஐயா ஐயா அதுக்கும் மேல கொஞ்சம் இருக்கும். மனசாட்சியோட இருங்க ஐயா. பரிமளாவன்கோன்னு ஒரு படம் வருது, கருப்பு ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு, பிளாஸ்டும் நல்லா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஓடுமா இல்லையானு பல்தான் தெரியல. சேஃப் பெட் தானே பாப்பாங்க. இல்ல பல்தான் இல்ல 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 சேஃப் இல்ல விஷால் பெட் ப்ரோ, பல்தான். நீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இல்ல கருப்பு 4வது வாரமும் சேர்ந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. மினிமம் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய். அப்படிலாம் எதுவும் சொல்லல பல்தான். நஸ்ரின் படம் எல்லாமே நல்லா ஓடிட்டு இருக்கு ப்ரோ பல்தான். இந்த படம் ஏங்க நல்லா இப்ப இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் அதுதான் ஆயிடும்ன்றேன். சொல்றேன். இப்ப அது வந்து ரிவ்யூ இல்ல வந்ததுக்கு ப்ரோ. அப்புறம் போடுவாங்க ப்ரோ. ரிவ்யூ வந்து நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எடுப்பாங்க. இப்ப ஆல்ரெடி இப்பதான் பிளாஸ்ட் அளவுக்கு நல்லா பிக்கப் ஆகி இப்ப போன வாரத்துல இருந்து நல்ல வாரம் இந்த வாரம் இப்ப நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் பார்ப்பானுங்க தமிழ் படம். அது வந்து ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் அது தேட்டர்ல இன்க்ரீஸ் பண்ணுவானுங்க. அதான் இன்னும் படத்துக்கு ட்ரெய்லர் விட்டு ஹைப் ஏத்துற மாதிரி அது எதுவும் விட விடல. அதுவும் மாட்டாங்களா? மக்கள் டைரக்டா பெருசா படம் தான். எக்ஸ்பெக்டேஷன் ட்ரெய்லர்லாம் வைக்கல. டைரக்டா வராது. அவனே படம் தான். டைரக்டரே சொல்லிட்டான் படம் டைரக்டா ஓ, என்ன பாருங்க. கோல்டு டெக்னிக்கா? ஆமா, இஃப் நாட் நீங்க டீசர் கூட பார்க்காம வாங்கன்ட்டான் டைரக்டர். ஆனா என்ன இஷ்யூனா, நம்ம நாளையில இருந்து ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைம்ல கரெக்டா ரிலீஸ் பண்றாங்களா? ஸோ எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியல. நல்லா இருந்தாலுமே மாலிவுட் டைம்ஸ் அந்த மாதிரி மூவிக்கு தமிழ்நாட்டுல சொல்றேன். ஆனா எப்பயுமே இந்த சில மலையாள படங்கள் தியேட்டர்ல பாக்குற ஆடியன்ஸா வந்துருவாங்க. மத்தபடி எப்படி ஓடும்னு தெரியல. சென்னையிலுமே ரொம்ப லிமிட்டட் புக்கிங்ஸ் தான். கோயம்புத்தூர்ல நார்மலா வந்து மலையாள ஃபிலிம்ஸ்க்கு ஒரு 3 ஷோஸ் கொடுப்பாங்க நார்மலா. பட் அங்கேயே வந்துட்டு ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். எனக்கும் ஈவினிங் 4 மணி ஷோ எப்பயுமே கொடுப்பாங்க. அந்த 4 மணி ஷோ கொடுத்துட்டாங்கன்னா ஹாப்பி தான். ஒரு 4 படம் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஆவேசம் சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்னு சொன்ன 1 வீக் ப்ரோ. அதான் ஆவேசம் நல்லா போகுதுன்னு சொல்லி 1 வீக் முடிஞ்சிருச்சு. அடுத்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சு அடுத்து நான் டியூஸ்டே போறேன். அப்பயுமே ஈவினிங் ஷோ மட்டும் தான் நிறைய சென்னையிலே ஓடிட்டு இருந்துச்சு. எப்பயுமே அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்பயுமே கொஞ்சம் மலையாளத்துக்கு கொஞ்சம் இதான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் பிக் டிக்கெட் மலையாளம் ஃபிலிம்ஸ், இப்போ மோகன்லால் அந்த மாதிரி இருந்தாங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்க. விஷால் பெட்டி எப்போ போறீங்க? காலைல 9 மணிக்கு போறோம் பாருங்க. தமிழா? விஷால் ப்ரோ, நானும் 9 தமிழ் மணிக்கு தான், தான் போறேன். தெலுங்கு தெலுங்குல இல்ல பாருங்க. தலைவா நானும் தெலுங்கு இருக்கே உங்க ஊர்ல. இருக்கு அது அந்த டைமிங் எனக்கு செட் ஆகணும்ல. 3 மணி நேரம் 10 நிமிஷங்க. நான் ஆபீஸ் போகணும்ல. ஓகே ஓகே. இல்ல, நான் வந்து எப்பிக்ல புக் பண்ணியிருக்கேன். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ பெருசா ஐமேக்ஸ் தான் மாஸ்டர் பண்ணிருக்கதா போட்டுருந்துச்சு. ஸோ எப்பிக்கு தான் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திருச்சி டால்பி சினிமாஸ்ல கொடுத்துருந்தாங்க தமிழ் வெர்ஷன் பெட்டிக்கு. ஆனா தெலுங்கு படம்லாம் இந்த மாதிரி பெரிய ஹீரோ படம்லாம் கொஞ்சம் ஃபுல் ஆடியன்ஸை பார்த்தா தான் நல்லா இருக்கும். தெலுங்கு ஆடியன்ஸ் அதான் தெலுங்கு புக் பண்ணிட்டு. ஆமா, ஆக்சுவலா இப்போ இங்கேயே வந்துட்டு சின்ன ஐ மீன் செகண்ட் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்குறாங்க தெலுங்கு வெர்ஷனுக்கு. பட் இருந்தாலும் மத்தியானம் ஷோ, அதனால நாளைக்கு மத்தியானம் போயிட்டு வரலாம் தான் இருக்கிறேன். பார்ப்போம். நாளைக்கு அது பார்த்துட்டு பார்ப்போம். ஏதாவது ஒன்று பிளான் பண்ணணும். எனக்கு புக்கிங்ஸ் இன்னும் வெள்ளிக்கிழமை புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் ஏதாவது ஒரு பிளானாவது பண்ண முடியும். பட் ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க இங்கே. நான் இந்த வீக் வந்து செம்ம வீக். நான் கிட்டத்தட்ட அதாவது ஒரு ஒரு நாளைக்கு 2 படம் போகலாம் சாலிடா. நாளைக்கு பெட்டி, நாளான்னைக்கு வந்து பரிமளான் கோ போட்டாச்சு. அப்புறம் இது என்ன படம் மாலிவுட் டைம்ஸு 2த்துக்கும் போட்டாச்சு. 6ஆம் தேதி வந்து ஹீமேனு, அப்புறம் ஸ்கேரி 5 போட்டாங்கன்னா போயிட வேண்டியதான். சரி காலேஜ் லீவா ஸ்கேரி உங்களுக்கு? ஃபையா? இல்ல அது இருக்கா என்ன இல்லையா? படம்? முடிஞ்சு யாரு இன்னைக்கு படம்? இல்ல யார் இது இவ்வளவு இன்னையோட லிஸ்ட் சொன்னது? யாரு? நம்ம மோகன்குமார் தான். இன்னையோட முடிஞ்சு தம்பி தலைவா. மோகனே. இல்ல ஏங்க, காலேஜ் கட் அடிச்சுட்டு உண்மையாலே போவார்ல அவரு தான். படிக்கிறீங்களா இல்ல 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 வேலை பாக்குறீங்களா இல்ல தியேட்டர்ல வேலை பாக்குறீங்களா? இது கொஞ்சம் படிக்கிறது இல்ல இல்ல, இல்ல சாரி அவரு. செம்ம கொஞ்சம் முடிஞ்சு கவனத்தை இன்னையோட. கெரியர்லயும் போடுப்பா. கடைசியில வந்து பிரகாஷ் இல்ல பேர்ல எழுதிட்டு போயிருவேன்.
இவரு இல்ல எனக்கு என்னன்னா இவரு எப்ப பார்த்தாலும் எல்லா வார்த்தையும் இதே சொல்றாரு அவரு. இல்ல இது பார்க்கணும், அதை சொன்னா பார்க்கணும், இல்ல அதையும் இல்ல பார்க்கணும், இதையும் பிரகாஷ்ண்ணா பார்க்கணும். இல்லம்மா கிட்டத்தட்ட பிரகாஷ் அண்ணா அதாவது அதான் எங்க என் பீச்ல இருந்து பக்கம் தான் தேட்டரு, ஒரு 2 நிமிஷம் நடந்தாலே தேட்டர் தான், அதனால பிரச்சனை இல்ல. அதுக்குன்னு நானா இப்ப பரணி 3 மணி நேரம் டிராவல் பண்ணி போறாரு. நான் அதனால 3 மணி நேரம் டிராவல் பண்ணி போறவனையும் திட்டுறேன். நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களையும் திட்டுவேன். ஏங்க பக்கத்துலயே இருந்தாலும் அதுக்கு தப்புங்க. நமக்கு வேலையை பாருங்க. படிக்கிறீங்களா வேலைக்கு போறீங்களா? ஃபர்ஸ்ட் காலேஜ் படிச்சுட்டு அதாவது எப்படின்னா படிச்சிட்டு இருக்கீங்கன்னா இங்க பாருங்க, வாரத்துல ஒரு படம் 2 படம் என்டர்டைன் நான் இப்பெல்லாம் பார்த்து வாழ்ந்தவன் தான் சொல்றேன். ஒரே நாள்ல 3 படம் பார்த்து வந்தான், உருப்படி இல்லாம உட்காந்துருக்கேன் பாருங்க. என் குழப்ப பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க. நான் வந்து இப்ப மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவேன்னா வீக்கெண்ட் ஆச்சுன்னா வந்து போவேன், ஓகேங்களா. அப்புறம் வந்து இது செம்மு லீவ், இப்ப இன்னையோட எனக்கு செம்மு முடிஞ்சுச்சு கரெக்டா 3ஆம் தேதி இன்னையோட முடிஞ்சுச்சு. அப்புறம் இனிமேல் ஒரு நாளைக்கு 12 படம் பாக்குறோம் மோகன். ஓகே, ஒன் டே 12 ஃபிலிம்ஸ். இல்ல அதுதான் அவரு எப்ப விஷால் ப்ரோ நல்லா தெரியும் பழக்கம்னு சொன்னாரு அப்பவே தெரிஞ்சிருக்கும். இவரை பார்த்து இவர் நிறைய படம் பாக்குறாரு, இவர்கிட்ட சேரணும்னா நிறைய படம் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்து பழகிட்டாரு. இல்ல நடந்து பாப்பேன். இல்ல பல்தான், அது அந்த வயசு தான் பல்தான், அது மாறிடும் பல்தான், அது ஒண்ணும் பண்ண முடியாது பல்தான். போக போக அது மோகன் எல்லாம் ப்ரோ, சரியாயிடும் அந்த பல்தான். ஸ்கேரி மூவி வந்து ஜூன் 12க்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களாம். அப்படிங்களா? ஐயோ ஆமா. சரி ஓகே. அதே மாதிரி ஐயோ நான் போலான் இருந்தேனே. இல்ல இப்ப எனக்கு புரியல. இப்ப 12ஆம் தேதி மட்டும் அந்த படத்துக்கு நீங்க போக மாட்டீங்க அப்படிதானே? இல்ல போவேன். அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து புக் பண்ணிட்டு ப்ரோ, காலையில 9 மணி ஷோக்கு ப்ரோ அப்படின்றவீங்க. என்ன ஒரு வாரம் தள்ளி போகுது. பாக்கலான் இருந்த பல்தான். இல்ல நான் பர்சனலா இல்லனா நான் பர்சனலா சொல்ல போனா ஸ்கேரி 6 நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஏன்னா நிறைய எனக்கு பிடிச்ச ஹாரர் படம் எல்லாம் இந்த ஸ்பூஃப் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதனால அந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு எனக்கு. அதனால சரி சொல்லிட்டு அப்படியே இப்ப நினைச்சேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வீக் தானே பாத்துக்கலாம். இல்ல மத்தியானம் ஈவினிங் தான் நான் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோட்ட புலம்பிட்டு இருந்தேன். பிரகாஷ் ப்ரோ அப்சஷன் பார்க்கணும், பெட்டி பார்க்கணும், பரிமளான் கோ பார்க்கணும், ஷோ டைம் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு பிரியாணி வேணும், முட்டைப்பொடி மாஸ் வேணும் அந்த மாதிரி. இல்ல சீரியஸாங்க. இப்ப இது நடுவுல வேற மத்தியானம் சுகன் ப்ரோ மெசேஜ் பண்ணி இது ஹீமேன் நல்லா இருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா. இந்த அழுகுன தக்காளி கூட கிட்டத்தட்ட 76 ரேட்டிங்ஸ் கொடுத்திருந்தான் போல இருக்கு, 76% சம்திங் கொடுத்திருந்தான். ஆனா எனக்கு அந்த படம் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பார்த்தேன், சனிக்கிழமை காலையில 9 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. சோ அதனால போனாலும் போவேன், தெரியல இது. ஆனா பரணி நான் ஸ்டேட் ஆஃப் ப்ளே பாத்தீங்களா நேத்தி? செமையா இருந்துச்சு கிட்டத்தட்ட. இப்ப நீங்க இத பேசுனீங்க எல்லாம் கடுப்பாயிருவாங்க. உள்வரின் நல்லா இருந்துச்சு, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். உள்வரின் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஃபே அந்த கேம் காட் ஆஃப் வாரோட இது சூப்பரா இருந்துச்சு. 20 நிமிஷம் நான் ஃபுல்லா பார்க்கல, பட் இது உள்வரின் மட்டும் தான் ஃபுல்லா பார்த்தேன். காட் ஆஃப் வார் இதுமே நல்லா தான் இருந்துச்சு, பட் ஆனா நிறைய ட்ரோல் மெட்டீரியல். ஆனா இது பரணி இன்னும் நாயர் பார்க்கல பரணி, 2 எபிசோடோட நிக்குது. ஸ்பைடர் நாயரா? ஆமா பரணி, ஆனா இது சூப்பர் ஜாலியா இருந்துச்சு பரணி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பரதநாட்டியம் 2 பரதநாட்டியம் 2 மோகினியம் சூப்பர். நீங்க பாத்துட்டீங்க, ஒருத்தர் இன்னும் பார்க்காம இருக்காரு. யார்? பிரகாஷ் ப்ரோ. 2 क्वेश्चन இருக்கு. சொல்லுங்க மெய்யழகன். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் மெய் நாங்கலாம் அந்த क्वेश्चனை கேட்க கூடாதா? இல்ல புரியலையே. சரி விஷால் ப்ரோ, அரசன் ரிலீஸ் டேட் தெரிஞ்சா சொல்லுங்க. உம்மாரியாயோ ஏன் அங்க சுத்தி அங்கேயே வரீங்க? கீழே இன்னைக்கு ஒரு ட்ரைலர் ஒண்ணு விட்டாரு, பாத்தீங்களா எல்லாரும்? என்ன ட்ரைலர் விட்டாரு? கார்த்திக் ரவிவர்மா ட்வீட் போட்டிருந்தாரு. அது இல்ல, சிலம்பரசனோட யூடியூப் சேனல் போய் பாருங்க, இன்னைக்கு ஒரு ட்ரைலர் ஒண்ணு விட்டுருங்க. என்னங்க போட்டாரு? மாநாடு பிஹைண்ட் தி சீன்ஸ் ஃபுல்லா போட்டு விட்டாரு ப்ரோ. இல்ல விஷால், ஜர்னி ஆஃப் ஆட்மேன் 2021 ஆட்மேன் பேட்மேன் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அரசன் தான் தேவை. அது எப்போ வரும் சொல்லுங்க பரணி. அததான் சொல்ல மாட்டாரு. மாநாடு பிடிஎஸ் போட்டுன்னு இருக்காரு ப்ரோ. இப்போ நான் சொல்றேன் விஷால், ஷூட் முடிஞ்சு 5 மாசம் கழிச்சு வரும் விஷால். 4 மாசம் 5 மாசம் கழிச்சு வரும். அரட்றீங்க பரணி. வெற்றிமாறன் உங்களுக்கு தெரியும்ல, ரிலீஸ் டேட் முன்னாடி டேட் வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருப்பாரு. கீழே கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டு, ஒரு நிமிஷம் இது நானே கேட்கணும்னு நினைச்சேன். கமெண்ட்ல கேட்டாங்க, மோகன் ப்ரோ உங்களுக்கு வீட்டுல எப்படி அமௌண்ட் தராங்க? நான் காலேஜ் படிக்கும் போது எங்க வீட்டுல 50 ரூபா தரதே இல்ல ஆக்சுவலி வந்து நான் பிஜில இருக்கனால கொஞ்சம் அமௌண்ட் தருவாங்க. அது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தியேட்டருக்கு மட்டும் தான் போவேன். இந்த தேவையில்ல இந்த பசங்களோட சுத்துறதோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் தேவையில்ல வாழ்ந்திருக்காரு மனுஷன். இல்ல நான் நடுவுல ஒருத்தர் கந்தர்வ சமஸ்தான கோட்டையே அதிர்ற மாதிரி ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா?
வயசு என்ன மோகன்? எனக்கா பாக்கெட் மணி இல்ல இல்லங்க 50 ரூபா தான் தருவாங்க. அவரு மோகன் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பீமா படத்துல விக்ரம் வந்து பிரகாஷ் ராஜை பார்த்து சொல்ற இல்ல மாதிரி எனக்கு அவன் சின்ன வயசுல நம்மள ஆனா பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாப்புல. அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். இப்ப நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஒண்ணுதான் கெட்ட பழக்கம். அதுவும் கெட்ட பழக்கம் கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் சரி சினிமா பாக்குறது மட்டும்தான் இப்படிதான் வாழ்ந்துருக்கோம். ஆனா நிறைய அழிச்சாச்சு சினிமாக்காக. ஓகேவா? இல்ல பிரகாஷ்னே, அதாவது பர்சனலா சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிடையாது, நமக்கு மூவிஸ் தான் எல்லாம். அதனால சரி சொல்லிட்டு அப்படி இப்படி வந்து பார்க்க ஆரம்பிச்சு இப்ப இதுவே ஒரு அப்சஷன் ஆயிருச்சு. சரி, எனக்கு இன்னொரு டவுட் அதுதான் இருக்கு. சொல்றேன், கொஞ்சம் பாத்துங்க. பர்சனல பாருங்க, படிங்க. வேலைக்கு போகும்போது புரிஞ்சிடும் ப்ரோ. வேலைக்கு போகும்போது டைம் கிடைக்காது. நம்மளாம் காலேஜ் படிக்கும் போதே வந்து இவ்வளவு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். எனக்கு என்ன ஒரே ஒரு காசு இருக்காது. இந்த பெரிய பெரிய இந்த IGN இந்த ராட்டன் டொமேட்டோ அந்த கம்பெனிக்குள்ள நல்ல மூவி ரிவ்யூரா வந்து போகணும்னு ஆசை. பாப்போம் ஏதாச்சும் வேலை எப்படி பாத்தீங்களா? படிச்ச வேலைக்கு போடுறது இல்ல, இப்ப மூவி ரிவ்யூவர் படம். இதுதாங்க பிரச்சனை. இல்ல இதுதான் பிரச்சனை. அவன் ஆசைப்பட்டேன் எப்படி நீங்க பண்ணு தலைவா, நீ ஒண்ணும் அதெல்லாம் இல்ல. அதே சமயம் பாஸ் இல்ல சமுத்திரகனி சொல்ற மாதிரி சமுத்திரகனி சொல்ற மாதிரி ஏனிய தூக்கி கூரையில போடாதீங்க, வானத்துல போடுங்க. கூரை இது வந்து எப்படி வேணா எப்ப வேணாலும் பண்ணலாம். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அரியரும் இல்லாம ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிட்டு இருக்கேன். பாப்போம். அப்படிதான் டைரக்டா சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுங்க. ஒரு எய்ம் பெருசா வைங்க. சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுங்க. அதான் ரிவ்யூ பண்ணணும். நம்ம ஒருத்தர் ரிவ்யூ பண்றோம், நம்ம ஏன் ரிவ்யூ பண்ணணும்? எனக்கு தோணும் அந்த விஷயம், நம்மளும் இவ்வளவு இது இருக்கே ஏதாச்சும் பண்ணலான்ட்டு. நமக்கு உண்மையை சொல்ல எனக்கு வராது. எனக்கு உண்மையை சொல்ல போனா படம் எவ்வளவுனா பார்ப்பேன். ஆனா இந்த மாதிரி இது கதை எழுதுறது, இந்த மீடியா ஃபீல்டு, சாப்பிடுறது எவ்வளவு நாள் சாப்பிடுறது, சமைக்க சொன்னா சமைக்க மாட்டேன் சொல்றீங்க. அதான் பிரச்சனை. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா சரி நமக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு நமக்கு வராது செட் ஆகி போச்சு. சரி நம்ம வராது எதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு, அவ்வளவுதான். சரி பாருங்க, நான் தப்பு எல்லாம் சொல்ல மாட்டேன். சினிமா பாக்குறது தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே பழக்கம் அப்படின்னா இது ஒன்னோட முடிஞ்சு போயிடும். அது ஓகே தான். ஆனா அதுவே வந்து நம்ம கை காசு போட்டு சம்பாதிக்கிறோம்ல, நம்ம சம்பாதிக்கும் போது இந்த ஒவ்வொரு தொகையும் பெரும் தொகை. ஆமா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்ப நம்ம எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து காலேஜ் படிக்கும் போது பிஜிக்கு தராங்க, அதுக்கு தராங்க, இதுக்கு தராங்கன்னு நம்ம சம்பாதிக்கும் போது செலவு பண்றப்ப படம் மொக்கையா இருந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் வேற வரும். இவ்வளவு செலவு பண்ணிட்டு போறோமே, படம் நல்லா இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பயம் எல்லாம் ஒண்ணு வரும். அதனால ரிவ்யூ பார்த்துட்டு போலாம் அப்படின்னு படம் குறைஞ்சிரும் பாக்குறது. அப்படியே இல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்றது ஒண்ணும் இல்ல, சொல்லலாம். கிட்டத்தட்ட மே மாசம் மட்டும் கிட்டத்தட்ட 12 படம் போனேன், ஓகேங்களா? ஆனா எனக்கு எப்படி வந்து இதாகுதுன்னா, நான் PVRல அருணா டிக்கெட்ல போயிருவேன். அதனால கொஞ்சம் எனக்கு இதாயிடும். எனக்கு அருணா டிக்கெட் போயிட்டு அந்த உங்க ஏஜ்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பாக்குற பல படம் ஓகே தான் அந்த டைம்ல. ரொம்ப மொக்கையா, ஏன்னா நம்ம சூஸ் பண்ணி தானே போவோம். அறத பழத படம், ரொம்ப கேவலமான படம்லாம் நம்ம போகவே மாட்டோம். கரெக்ட். அதனால ஆனா நான் போவேன் விஷால், நான் போயிருக்கேன். ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த இவர் மோகன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் அந்த ஸ்டேஜ்ல பூரா என்ன பண்ணுவேன்னா, அந்த வாரத்துல 10 படம் வந்து 10யுமே பார்ப்பேன். அது மொக்க படமோ நல்ல படமோ, நல்ல ரிவ்யூ மொக்க ரிவ்யூ எதையும் பத்தியும் கவலைப்பட மாட்டேன். தியேட்டருக்கு போயிடும், அவ்வளவுதான். தியேட்டருக்கு போய் உட்காந்து அந்த படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு எல்லா படத்தையும் பார்த்திருக்கேன். ஒரு நாளைக்கு 3 ஷோ 4 ஷோ எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். விளங்காம போயிருக்கேன். அதனால எப்பவுமே குடி கெட்டது குடிப்பழக்கம் உள்ளதுன்னு சொல்ல முடியும். அது மாதிரி இவ்வளவு தூரம் படம் பாக்குற கேட்டது சினிமா பார்த்து அப்படி வாழ்ந்தவன் சொல்ல முடியும். இப்பயும் பரணிகிட்ட சொல்லுவேன், பரணி ஒரு அளவுக்குதான் பரணி படம் பாக்குறதுங்கிறது சொல்லுவேன். ஆனா என்ன சொல்ல அப்படி பரணி, நான் நீங்க குடும்பஸ்தனா இருக்கீங்க, நமக்கு அப்படி ஸ்டேஜ் வரப்ப பாத்துக்கலாம்னா அப்படி சரி ரைட். அவர் சொல்றது ஒரு லாஜிக் இருக்கு. சரி ரைட், அவர் பர்சனலா ஒரு பிசினஸ் பண்றாரு, மிகப்பெரிய ஒரு தொழில் வைப்பார், பிசினஸ் மேக்னெட், அவர் கையில எல்லாம் இருக்கு. அது போக ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இப்படி ஒரு மேரேஜ் ஆகிற வரைக்கும் தானே அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லிட்டு சொல்றாரு. அது ஓகே, கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு. அதனால சொன்னேன். இப்ப நம்ம அதுக்காக வேற பரணி மாதிரி கோடீஸ்வரரா இருந்தாலும், பரணி மாதிரி மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும், இல்ல பரணி மாதிரி பேக்கப்புக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் இருந்தாலும் நீங்க தாராளமா பண்ணலாம் மோகன். நீங்க ஒரு நாளைக்கு 3 படம் இல்ல 30 படம் கூட பாருங்க, நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா பரணி மாதிரி இருக்கும். எல்லாரும் பரணியா குருபாய் ஒருத்தர் தான். பிரகாஷ் ப்ரோ, நீங்க எனக்கு ஒரு டவுட், நீங்க சின்ன பசங்களுக்கு தானே எப்பவுமே அட்வைஸ் பண்றீங்க, எப்படி உங்களோட பெரியவர்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க? இல்ல பெரியவருக்கு பண்ண மாட்டேன். அதையும் சொல்றேன். அவர் சொல்லிட்ட பிசினஸ் மேக்னெட் அவர் சொல்லும் போது ஏத்துக்கிறேங்கிற, மத்தவங்க சொல்லும் போது திரும்ப ஒரு விளக்கம் சொல்லலாம். ஒரு பதில் விளக்கம், பிரதர் இது தப்பு, கொஞ்சம் பாத்துக்கணும், தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். இப்போ விளக்கம் அதுக்கு நம்மளோட சாதக பாதகங்கள் சொல்லுவேன். பரணி சொன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு போயிருவேன், அவ்வளவுதான். கேட்டேன். சரிங்கண்ணா, எனக்கு புரியலையே. சரி, இல்ல இதுல வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ சொன்னது மிகைப்படுத்தி சொல்லிட்டாரு. இந்த தொழில கோடீஸ்வரலாம் அதெல்லாம் இல்ல. நானும் எல்லாரும் மாதிரி தான் வந்து சாதாரண. அதிகபட்சம் பார்த்த படம் எவ்வளவு ஒரு நாள்ல தியேட்டர்ல? யாரு, நானா? பிரகாஷ் அண்ணா நீங்க?
4 படம் 4 படம் 4 படம் அவ்வளவுதான். நான் 5 பார்க்கல, 4 தான் தியேட்டர்ல பார்த்திருக்கேன். 4 படம் நான் 5 பார்த்திருக்கேன். பார்த்திருக்கேன் ப்ரோ. ஒரு முறை மட்டும் ஒரு தெலுங்கு படம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த படம் தமிழ் படம் வந்து 4 படம் முடிச்சுட்டு தெலுங்கு படம் போகிற 5வது படத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மைண்ட் யோசனை காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு அதே படத்தை காலைல போய் பார்த்தேன். மொத்தம் 4 படம் பார்த்திருக்கேன் ஒரு நாளைக்கு. நான் இங்க தமிழ் படம்லாம் இல்ல, நான் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று சென்னையில ஒன்று போட்டப்போ போனேன். 7 நாள் டெய்லி 5 ஷோ. அதுல இருந்து தான் அந்த கண்டினியூஸா ஷோ பாக்குறதே வெறுத்துட்டு நான் ஒரே நாள்ல 5 படம், அதுவும் நான் ஒரே வந்து படம். நான் 3 படம் போனேன் ஒரே நாள்ல. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நல்லா இல்ல இருந்துச்சு. நான் ஒரே படத்துக்கு ஒரு நாள்ல 5 தடவை போனேன். ஒரே படமா? அது கணக்குல சேராதுங்க. அது கணக்குல சேராது. அப்படி பார்த்தா நான் அதுல வரும், அது கணக்கு சேராது. அது வேணாம். அப்படிலாம் பார்த்தா மனுஷனே பிரகாஷ் இல்ல நான் தெரியுமா? சொல்லுவார் லிஸ்ட். அப்படி பார்த்தா நிறைய பார்த்திருப்போம் நம்ம. அதெல்லாம் ஒரே லிஸ்ட் நாள் சேராது. 5 ஷோ பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்திருக்கேங்க. பல படங்கள் ஓடி இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வேற வெரைட்டியா ஒரு வாட்டி 4 மணி ஷோ போட்ட காலம். 4 மணி ஷோ பார்த்துட்டு அடுத்து ஒரு இந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு தெலுங்கு படம் ஒன்று பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு படம் ரொம்ப சின்ன படம் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இன்னொரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மகாநட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, நடிகர் திலகம். அந்த டைம்ல வந்து தொடர்ச்சி தமிழ் படம் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லா படத்தையும் பார்த்துட்டு அந்த படத்தையும் பார்த்தேன் அன்னைக்கு ஒரு பீரியட்ல. அதெல்லாம் ஒரு காலம். சரி ரைட்டு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தோம், பரணி எல்லாரும் அடிக்கிறீங்க ஆனா ஆர்ஜே அவர் பேர் என்ன, ஐயோ ஆர்ஜே பாலாஜி அடிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசி இருக்க மாதிரி மறைமுகமா பேசிட்டு இருந்தோம். நேற்று அதுக்கேற்ற மாதிரி ட்வீட் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு நம்ம வாய் வச்சோமோ அன்னைக்கு பாலாஜிக்கு விளங்கல. பிரகாஷ் ப்ரோ, வெயில தட்டி கேட்க மாட்டாரா? மலையாள நியூஸ் ஆர்டிக்கல் எல்லாம் இது வந்துருச்சு பிரகாஷ் ப்ரோ. அந்த மலவில் மலோரமான ஒரு இது இருக்கும், அவங்களோட நியூஸ் சேனலோட ஆர்டிக்கல்ல இந்த மேட்டரை போட்டிருக்காங்க, ஃபைட் மேட்டர். சரி ரைட் ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த மாலிவுட் டைம்ஸா அது என்ன பண்ணாது, நஸ்லின் படம். அந்த டேரக்டர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு பாத்தீங்களா, சமீபத்திய ப்ரோ. அவரு இன்ஸ்டாகிராம்லாம் ஃபேமஸ் ப்ரோ. யாருன்னா எதனா கேட்டா திட்டி விட்டுருவாரு இன்ஸ்டாகிராம்லாம். இல்ல அவர் ட்வீட் ஒண்ணு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அந்த ட்வீட் பாக்குறதுக்கு. ரிலீஸ் ட்ரெய்லர்ல எதுவும் வராது, முடிஞ்சா எதுவும் பார்க்காம போங்க, ஏற்கனவே ரிலீஸ் ஆன டீசர் கூட பார்க்காம போங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. நல்லா இருக்கும் அப்படின்னு. என்ன மனுஷன் இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்காரு அப்படின்னு அந்த ட்வீட் பார்த்ததுக்கு அந்த படம் இத்தனை நாள் பரணி ஒரு 10 தடவை கேட்டிருப்பாரு. ஆனா அந்த மாலிவுட் டைம்ஸ் போறீங்களா அப்பெல்லாம் பார்க்க தோணல. பட் இந்த ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு பார்க்க தோணி இருக்கு படத்தை. நாளைக்கு ரிலீஸ், நாளைக்கு ரிலீஸ். நாளைக்கு நான் 5ஆம் தேதி அந்த ட்வீட் இப்ப 6 மணி சாயங்காலம் போட்டுருவாரு போல. நான் ஒரு 7 மணி போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா, ஓஹோ இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்களா, அப்போ அந்த படத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு. நானும் டீசர் பார்க்கல, படத்தை பத்தி எதுவும் தெரியாது. டைட்டில் தெரியும், நஸ்லி நடிக்கிறாரு மட்டும் தான் தெரியும். உன்னி முகுந்தன் அசோசியேட்டோட டேரக்டர், அவ்வளவுதான். இந்த படத்தோட டேரக்டர் பேர் கூட ஞாபகம் இல்லை, இப்போ கூட ட்வீட் பார்த்த கூட ஞாபகம் இல்லை. அந்த டேரக்டர் அப்படிங்கறனால ஒரு என்ன மேலோட்டமா இருந்துச்சு. இப்ப அந்த டேரக்டர் அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் சரி இந்த படத்தை பார்த்துருவோம். இந்த வாரம் மொத்தம் 3 படமா ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில பெட்டி பார்க்கலாம். புக்கிங் ஓப்பன் ஆச்சு தெரியல. ஓப்பன் ஆச்சா பாருங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சா? நான் பார்க்கல. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு ஒரு நியூஸ் உண்மையா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கலான்ட்டு தான். ஏஜிஎஸ் பேனர்ல தான் பிளாஸ்ட் டைரக்டர் அடுத்த படம் பண்றாரு, கார்த்திகை கதை சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்களே, உண்மையா? ஏஜிஎஸ்க்கு அடுத்த படம் பண்றாங்கிறது உண்மை. கார்த்தி எப்பவுமே வெளிக்கமல்ல படம் பண்ண மாட்டாருங்கிறது உண்மை. வெளிக்கமல்ல படம் பண்ணா அதுக்கு பல கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு தெலுங்கு ப்ரொடியூசரா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தோலா படம் பிவிபி சினிமாஸ் அவங்க தயாரிச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்து தெலுங்கு டேரக்டர் அந்த மாதிரி காம்பினேஷன்ல வரும்போது இப்ப சித்தாரா தயாரிக்கிறாங்கல்ல, அது காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும். சூர்யாவும் கார்த்தி பேக் டு பேக் அது தயாரிச்சு கொடுத்தது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்தாதான் வெளி ப்ரொடியூசர். இல்லைன்னா ஏஜிஎஸ் ஏன் கார்த்தி படம் பண்ண போறாரு? அவர்கிட்ட ஏகப்பட்ட 2-3 கம்பெனிகள் இருக்குங்கிறப்ப அவங்க வெளியே படம் பண்ணணும். அப்ப இதுக்கப்புறம் மாற போறது இல்ல, ஃபேமிலி கூட தான் பண்ண போறாங்க. கடைசி வரைக்கும் குண்டு சட்டிலேயே குதிரை வாய்ப்பே இல்ல மாறவே மாட்டாங்க. அடுத்தது போயப்பட்டியோட அடுத்த படம் அப்டேட் ஏதாவது இருக்கா பிரகாஷ் ப்ரோ? இன்னுமா பிரகாஷ் இது பாத்தீங்களா, விக்ரம் ரீவாட்ச் பண்ணீங்களா? இன்னைக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு படம் வந்து. நான் ஏங்க அதை ரீவாட்ச் பண்ணேன்? அப்பயே 100,000 ரீவாட்ச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இன்னைக்கு போய் ரீவாட்ச் பண்ணிட்டு விக்ரம் 2 ரிலீஸ் ஆகுது. இல்ல அது ரிலீஸ் ஆன டைமே 10 வருஷத்துக்கு தேவையான ரீவாட்ச் எல்லாம் போட்டாங்க ப்ரோ. ஆமா அவ்வளவு, அதான் உண்மை. அது பார்த்தாச்சு. ரெண்டாவது
ரொம்ப நம்ம டிவிலயே பார்க்காத கிளிப்பிங்ஸே பார்க்காத இல்ல ரொம்ப வருஷம் ஆன படங்கள் மட்டும்தான் எப்பயாச்சும் பாக்குறப்ப ஃப்ரெஷ்ஷா தோணி அப்படியே பார்க்க தோணும். அதுக்கு உதாரணமா சன் டிவில இல்லாத படங்கள், விஜய் டிவில இல்லாத படங்கள் தான் அதுக்கு பெரும்பாலான உதாரணம். இந்த 2 சேனல்லையும் இல்லாத படங்கள் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி எங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது. அதனால நம்ம எங்கேயாவது திடீர்னு பார்த்தோம்னா அப்படியே புதுசா பாக்குற மாதிரி இருக்கும், பார்த்துருவோம். இந்த படம் அடிக்கடி ராஜ் டிவி பாக்குறோம்ல. மூவிஸ் அதுதான் பார்க்க. இல்ல ராஜ் டிவி மூவிஸ் நம்ம எப்பவுமே பார்த்தா டிவில பார்க்கலாம். அதுதான் சொல்றேன். அதனால எப்பயா வெளியே பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால சன் டிவி விஜய் டிவில இல்லாத படங்கள்னு சொன்னேன் பொதுவா. சரி பிரகாஷ் ப்ரோ, இப்ப நான் லிங்காவே சொன்னேன் நேத்து. லிங்கா பாக்குறப்ப எதுக்கு பிளாஷ்பேக் திரும்ப ஒரு முழுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஜெயடிலாம் கண்ணுல பார்க்கவே மாட்டோம். அதனால வந்து நம்ம சீன் பார்க்கும்போது ரொம்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு படம், ஆஹா பாப்போம் ஒரு தடவை அப்படின்னு பாக்குறதுதான். அந்த மாதிரி சேனல் பொறுத்து மாறும். விக்ரமா நம்ம 100,000 தடவை பார்த்தாச்சு, இனிமேல் எங்க அறிவாச்சு. சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன அஜித் சொல்றதை சொல்ல இல்ல வந்தீங்க. அப்படின்னா நாளானைக்கு தக் லைஃபோட அனிவர்சரி வருது, அப்ப நாளைக்கு அதை ரீவாச் பண்ணிட்டு வந்துருங்க. இல்ல அதுவும் மறக்காம இருக்குங்க. இல்ல இல்ல விட்டுருங்க. அது ஹேட்னாலே அது வந்து மறக்காம இருந்திருக்கும் எல்லாருக்கும். நல்லா பதிஞ்ச ஒரு படமா ஆயிட்டு இருக்கு. நான் தக் லைஃப் படம் பார்க்க மாட்டேன், ஆனா மியூசிக் மட்டும் கேட்பேன் நானு. ஏன்னா ஒர்க் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு தான் ரீவாட்ச் பண்ணேன். பிரகாஷ் ப்ரோ, அந்த இருமுடி கிளிம்ஸ் பாத்தீங்களா? ரொம்ப பிலோ ஆவரேஜா இருந்துச்சு. இதுவும் தேராது அப்படிதான் தோணுச்சு. மியூசிக் எப்படி இருந்துச்சு பிரகாஷ்? சும்மா சில பாட்டுலாம் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. மியூசிக் எல்லாரும் கிளாஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து இன்னும் நான் சிங்க்ல இருந்துச்சு. எனக்கு பிரகாஷ் ப்ரோ, personally ஒரு டிவில போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏங்க சீரியல் மாதிரி. அது ராஜாராணி பிஜிஎம்ங்க, உங்களுக்கு யாருக்குமே தோணலையா? ஏங்க நான் தான் சொல்றேனே, அது எனக்கு செட் ஆகலன்ட்டு. எனக்கு பர்சனலா நான் சிங்க்ல இருந்துச்சு. அது எனக்கு சொல்ல போனா டீசரே எனக்கு பிடிக்கல. எல்லாரும் நான் ரவிதேஜா கம்பேக் அப்படி ரவிதேஜாக்ல கம்பேக் கமர்ஷியல் கம்பேக் தான் கொடுக்கணும். அவரு பயங்கரமா கிக்கு மாதிரி இல்ல வந்து ஒரு கிராக் மாதிரி அப்படி இல்லையா அந்த வால்டர் வேறையா மாதிரி அந்த மாதிரி போட்டு அடிச்சு நவுத்தி ஒரு படத்தை கொடுத்துட்டாருன்னா போதும். இல்ல ஃபேமிலி டைப்னு போனா முழுக்க ஃபேமிலியில இறங்கிடணும். இது என்ன எனக்கு இந்த என்ன ஜானர்னு வேற புரியல எனக்கு. அது கடைசியில அது ஒரு அதாவது ஏதாவது காரணம் எதுன்னு வச்சுட்டு கத்தி எடுத்தது காரணம் சொல்லி ஏதாவது வச்சிட போறாங்க. நம்ம ஊர் அங்கேயும் தொத்திக்க போகுது போய். இது மைக்கேல் ஜாக்சனோட இது டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வந்திருக்கும் போல இருக்கு. சும்மா நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து பார்க்கும்போது இருந்துச்சு. அப்படியா? ஒரு எபிசோடு பார்த்தேன். நான் அது ட்வீட் பண்ணியிருந்தேன். கீழே எல்லாம் வந்து அதை பார்க்காதீங்க, இதை பாருங்க, இதை பாருங்க எல்லாம் மைக்கேல் ஜாக்சன் சப்போர்ட்டா ஒரு 4-5 ட்வீட் இருந்துச்சு. இது இந்த சீரிஸுங்களா? இந்த சீரிஸ் வந்துட்டு ரொம்ப ஒன் சைடடா வந்து தான் போயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதான் பார்த்தேன். என்னடா இது ஒருவேளை பழைய பழசு நினைச்சிட்டு இருந்தேன். அதை கன்ஃபார்ம் பண்ண தான் நான் கேட்டேன் நானு. இல்ல புதுசுதான். ஓகே 3 ஓகே ஓகே. எபிசோட் இருக்கு. ஒரு எபிசோட் பார்த்தேன். செகண்ட் எபிசோடு கொஞ்ச நேரம் பார்த்தேன். நல்லா அப்புறம் இருக்குங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இது பாருங்க. ஓகே 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 ஓகே. இது வண்டர்ஃபுல்ஸ் சீரிஸ் எங்க பார்த்தாலும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு கொரியன் சீரிஸ் வந்துச்சுல்ல, என்ன சீரிஸ்? வண்டர்ஃபுல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ், லிமிடெட் சீரிஸ் ஆமா வந்துச்சு. ஆமா. அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க திறந்தாலும் வந்து அது நல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் பார்க்காம வச்சிருக்கேன். பார்க்கணும் நாளைக்கு தான். எப்படி இருக்குன்னு தெரியல. அது ட்ரை அப்புறம் பண்ணி பார்ப்போம். என்னங்க ப்ரோ? இல்ல நானும் பார்த்ததில்ல. அந்த சினாப்சிஸ் மட்டும் தான் படிச்சேன். சூப்பர் பவர் வச்சு இது பண்ற மாதிரி. ஆ, ஆ, ஆ. நானும் பார்த்ததில்ல. மொத்தம் 8 எபிசோடு. மொதல் 5 எபிசோடு நல்லா இருந்துச்சு. 3வது ஆவரேஜா ரொம்ப சுமாரா இருந்துச்சு. கடைசி 3 எபிசோடு. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இல்ல ஓரளவு பார்க்கலாம்ல, ஓரளவுக்கு டைம். நல்லா தான் இருக்கு. தமிழ் டப்பிங்ல நல்லா டைம் பாஸ் ஆச்சு. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்துடலாம். அப்போ நாளைக்கு நல்லா இருக்குன்னா ஓகே தான். என்ன படம் கூட பார்த்துடலாம். ஆனால் வெப் சீரிஸ் மட்டும் தான் கொஞ்சம் நம்ம ஒன் சைடு தள்ளி போகிறது. ஏன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கணும்ல. அதுக்காக தான் நான் கேட்டுக்கிட்டேன், ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக. அதுதான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ வெள்ளிக்கிழமை 4 ஃபிலிம் ஃபிக்ஸ். வெள்ளிக்கிழமை 4 படம் பார்க்குறேன் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸா? ஆனா அது இன்னொரு வார்த்தை ஒன்று இருந்துச்சு. அது 4 படம் பார்த்து அப்படி ஆயிராது. இல்ல இது கேரளாவானா? கேரளாலாம் இல்ல, இங்கதான் சேலம் தான். நம்ம சேலம். பரணி ம் ஃபுல்லா சார்ஜ் குறைஞ்சிருச்சு. நான் போய் சார்ஜ் போட்டுமா சரி கிளம்பட்டுமா? ஓகே முடிச்சிடலாமா? நாளைக்கு பார்க்கலாம். அவரு போட்டு நீங்க இருங்க, உங்களை வச்சு உட்காந்து. இல்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் ஓட்டுங்க. ஓட்டிட்டு 10 மணிக்கு முடிங்க.
நான் கிளம்புறேன். பார்ல மத்தவங்க தான் இருக்காங்கல்ல. பார்த்து முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் போட்டு சரி விடுங்க. ஓகே. பாய்ண்ணா நீங்க போயிட்டு வாங்க பிரகாஷ்ண்ணா. பிரகாஷ் ப்ரோ. பரணியை நாங்க பிரகாஷ்ண்ணா பாத்துக்கிறோம். பாய். ஐயோ பாத்துக்க, எனக்கு பத்திரமா வெயிறு பாத்துக்க. என்னாச்சு பாய். அஜித் பல்தான்? ஏங்க உங்களை நாங்க பாத்துக்கிறோன்னு சொன்ன யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா நாங்க டிஃபெண்ட் பண்றோம். இது வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துருப்பேன். நீங்க சொன்னீங்களா, அதான் எனக்கு பயமாயிடுச்சு. இது பரணி ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு கோட் ட்வீட் போட்டேன். அது ஆனா இதாகல, போஸ்ட் ஆகல. என்னாச்சு? நீங்க போட்டீங்களா சூர்யாவை தவிர யார் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்காது அப்படின்னு. ஆமா. பரணி சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு போட்டேன். ஆனா அது போஸ்ட் ஆகல. ஐயோ அப்போ அது தப்பான இது நான் போட போயிருக்கேன். அதான் போஸ்டே ஆகுது. இது பரணி ஆனா அது பரணி சூர்யா சொன்னா பத்தி எது போட்டாலும் அது வன்மமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால பிரச்சனை இல்லை. அது ஒரு வன்மத்துல போட்டிருக்காரு. இதுல என்னங்க வன்மம்? எனக்கு புரியவே இல்லைங்க. ஏங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஐப்பா போட்டா வந்து படம் சரி ரிலீஸ் அதெல்லாம் அப்புறம் விடுங்க எதுக்கு பரணி ப்ரோ. விஜய் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் அடிச்சுக்கிறாங்க. நீங்க ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார், நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லுங்க யார் மேல தப்புன்னு. ஏங்க, தீர்ப்பு சொல்றதெல்லாம் இல்லைங்க. இந்த படம் சூர்யா பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவுதான். புரிஞ்சு இல்ல மாவீரன் ப்ரோ, இந்த ஃபைட்டுக்கு நடுவுல ஒரு குரூப் வந்து எங்காலும் சாமி கிட்ட போட்டா மாசா இருக்கும்னு விக்ரமுக்கு சாமி கிட்ட போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 4 ஐடி தான் மாத்தி மாத்தி போஸ்ட் பண்ணிட்டு இல்ல இருந்தாங்க. அது எதுக்கு கஷ்டப்பட்டு போஸ்ட் எடிட் எல்லாம் போடணும்? இது கரிகால இது கெட்டப்படுத்து போட்டா அப்படியே இருக்க போகுது. நீ இல்ல இதெல்லாம் மிக ஆக்சுவலா தவறு. எல்லாரும் போட்டுக்கிட்டு சியான் இருந்தாங்க. ஃபேன்ஸ் அந்த யாரும் மேல வர மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு போட்டு அடிக்கிறீங்க. நிஜமா மாவீரன் இல்லம்மா ப்ரோ, நான் வீரன், உங்களுக்கு டிஎம் பண்றேன் பாருங்க. நிறைய எடிட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா வீரன். அது எடிட்டர் பேசுனது வந்துருந்துச்சு. அப்புறம் நிறைய இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டேன். இது ஆர்யா அவ்வளவுதான். கேமியோ இருந்துச்சா ப்ரோ? ஏதோ ஆர்யா யார் கேமியோ கேமியோ? இருந்துச்சா இந்த கருப்பு ஆமா, படத்துல? delete பண்ணிட்டாங்க. லியோல வந்து பேக் ஷாட்ல நிப்பார்ல, ஓகே ஓகே அதுதான் ஆரியன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. இது ஒரு 20 செகண்ட் வரும்னாங்க. ஏங்க இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து அந்த சிங்கமுக்கு பதிலா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேற கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல கேமியோல வந்து ஆர்யா வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கங்க. ஏங்க அப்படியே நீங்க ஆனா வேற. நிறைய பேர் படம் ரிலீஸ் அப்ப இதுதான் இல்ல சொன்னாங்க ப்ரோ, அஜித் பல்தான். ஆக்சுவலா அந்த கடைசி அந்த சாமி ஆடுற சீன் வந்து ரொம்ப லாஸ்டா தான் அவங்க வந்து அந்த அதை அந்த எடுத்து சீனே மாத்தினது. வச்சாங்க. முதல்ல எடுத்த கிளைமேக்ஸ் வந்து அது சிங்கமே இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அது இன்னொரு அந்த ஆர்யா கேரக்டர் கேமியோ வர மாதிரி அங்கிருந்து வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் காந்தாரா 2 அந்த லெஜெண்ட் அது வந்ததுக்கு அது அப்புறம் தான் அந்த மாத்திட்டாங்க. மூவேந்தர்கள் சிங்கம் சொன்னாங்க அந்த இருந்துச்சு மாதிரி பல்தான். தான். ரெட் ரோட் ஒரு ட்வீட் போட்டிருப்பான், ஞாபகம் இருக்கா? வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு கேரக்டர் வரும்ட்டு எப்போ அவன் மேலேயோ என்னமோ ட்வீட் போட்டிருந்தான். சிங்கம் இருந்துச்சு, இதுதான் லேட்டா. ஆனா அந்த சாமி ஆடுறது மட்டும் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேடியூல்ல தான் முடிச்சாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா ஷூட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். சரி பரணி ப்ரோ, அதை விடுங்க. நம்ம நேற்றுக்கு பேச மறந்ததை பேசுவோம். 1 crore ஃபுட்பால்ஸ் பத்தி உங்க கருத்து என்ன? நான் ட்வீட் போட்டேன், அடிச்சிட்டாங்க, விட்டுருங்க. அது எப்படி எனக்கு புரியலையே. உங்களுக்கு ஏகே பார்த்தா மட்டும் இலக்காரமா தெரியுதா? கோட் பண்ணி போட்டேனுங்க அஜித் பல்தான். கோட் பண்ணி போடுறது சரி, ஓகே. விக்ரம் இதுக்கு சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் பண்ணாரா சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் பண்ணாரா? அது என்ன கமல்ஹாசனுக்கு மேல சிவகார்த்திகேயன்? அதுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. போட்டிருந்தேனுங்க, ஆர்டர் தப்பா போட்டுட்டேன்னு. என்னங்க எல்லாமே தப்பா போடுவீங்களா நீங்க? சரத்குமார் நற்பணி மன்றத்துல இருந்து பேசுறேன். சரத்குமார் நற்பணி மன்றமா பேசுறேன்னு வச்சுக்கோங்க. சரத்குமார் சார்பா பேசுறேன்னு வச்சுக்கோங்க. சூரிய வம்சம் நல்லா ஓடிச்சு. சார்பெல்லாம் சரத்குமார் என் காலத்துல பிறக்கலங்க. சாரி, அவர் காலத்துல நான் பிறக்கலங்க. நீங்க அவருக்கும் முன்னாடி பிறந்தீங்களா? இல்ல சர்வேஷ் ப்ரோ, ஆக்சுவலா இந்த ஃபுட் ஃபால்ஸ் கவுண்ட்ங்கிறது வந்து 2015க்கு அப்புறம் வந்ததுதான் பெரிய விஷயம். ஏன்னா 2015க்கு முன்னாடி உங்களுக்கு ஓடிடி கிடையாது, டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் அந்த இதுல எல்லாம் இருக்காது. டிவி தான். டிவிலையும் ரொம்ப லேட்டா தான் ப்ரீமியர் போடுவாங்க. ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி வந்த படங்களோட லிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க படங்கள் 1 crore 1.5 மால் தியேட்டர்ஸும் கம்மி ப்ரோ. 2015க்கு அப்புறம் வந்ததுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதான் மால் தியேட்டர்ஸும் கம்மி. அதாவது அப்படியே இருந்தாலும் வந்து நிறைய விசுவாசம் வந்துச்சு. அப்புறம் எப்படி விசுவாசத்துக்கு மறப்பாரு? பல்தான், நான் அதுக்காக சொல்ல, நான் சொல்றேன் இந்த ஃபுட் ஃபால்ஸை வந்து 2015க்கு அப்புறம் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்ல வரேன். அவர் ஆட் பண்ணாதுக்கெல்லாம் நான் டிஃபெண்ட்லாம் பண்ணல. அதுக்கு நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க, நான் அதுக்குள்ளலாம் வரமாட்டேன். பரணி ப்ரோ, ஆனா நீங்க அது போடும் போது இனிமேட்டு என்ன எந்த டைம் நீங்க அந்த மாதிரி ஏதாவது போட்டீங்கன்னா இன்னும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை ஏதாவது கேட்கறதுக்கு. அப்படி என்ன அதுக்காக போட்டாரு? நாங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கோம்பான்னு போடுறதுக்காக போட்டாரு. அவ்வளவுதான். பரணி ப்ரோ, ஒரு சிவகார்த்திகேயன் என்ன படம் ப்ரோ அந்த லிஸ்ட்ல இருந்தது? அமரன். அமரனா?
பரணி சொல்லுங்க. ப்ரோ போஸ்ட் டிஜிட்டல் எரான்னு ஒரு லைன் போட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அஜித் போட்டோவையும் கூட போட்டு இந்த லைனையும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஆக்சுவலா மாவீரன் சின்னம் தான் அதெல்லாம் வந்து போட்டிருந்தா 50K போயிருக்குமா பாஸ்? ஏங்க அதுக்கெல்லாம் இல்ல மாவீரன், ஏன் மாவீரன்? வியூஸ்க்காகலாம் இல்ல மாவீரன். அப்படி 1 crore ஃபுட்ஃபால்ஸ் எடுக்கணும்னா எல்லாத்தையுமே தோணும். சரத்குமார், விஜயகாந்த் இது எக்கச்சக்கமா போகும் அந்த லிஸ்ட் அப்படி கணக்கு பண்ணா. ப்ரோ ராமராஜன் அவங்கலாம் வருவாங்களா? வரும் முதல்ல வரும் கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன்லாம் எடுத்துட்டு வரும். கரகாட்டம்லாம் வரும் ப்ரோ. வச்சிருப்பாரு. தம்பி நான் 2 கோடி வச்சிருக்கப்பா, கரகாட்டக்காரன்ல வருவாரு. தம்பி நம்ம 2 கோடி. இது பரணிண்ணா, சொல்லுப்பா. இது நீங்க தியேட்டர்ல சரி கேரளா போவீங்கல்ல படம் ஆமா. பார்க்க, அப்படி எந்த தியேட்டர் நீங்க அதிகமா நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க கேரளால? நானா? ஆ நான் மோஸ்ட்லி வந்துட்டு வனிதா வினிதா அப்படி இல்லைன்னா பிவிஆர். பிவிஆரா? பிவிஆர் கொச்சி. ஆமா. ஓகே. அவங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ பிவிஆர் கொச்சியில. ஓ அப்படிங்களா? இல்ல நான் எல்லா பிவிஆர் ஸ்கிரீனுமே பெருசா இருக்கும். மொத்தம் 6 ஸ்கிரீனோ 7 ஸ்கிரீனோ இருக்கு. எல்லா ஸ்கிரீனுமே பெருசா இருக்கும். ஒரு ஸ்கிரீன் வந்துட்டு அட்மா ஸ்கிரீனு. அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட இது ஸ்ரீசக்தி சினிமாஸ் ஈரோட்ல ஸ்கிரீன் 5 எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரிய ஆமா ஸ்கிரீன். ஆமா. ஓகே ஓகே. இல்ல நான் பிவிஆர்னு சொல்லி ஷாக் ஆயிட்டேன். சென்னை தமிழ்நாட்டிலே அவ்வளவு ஐ மீன் சென்னையிலே அவ்வளவு பிவிஆர் இருக்கே, அதான் ஷாக் ஆயிட்டேன் இல்ல நானு. இல்ல அங்க வந்து 6 ஸ்கிரீன்றதுனால இப்ப என்னன்னா தமிழ் படம்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இப்போ தமிழ் படம் அதர் லாங்குவேஜ் படம் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு பேக் டு பேக் ஒரு ஸ்கிரீன்லயே வந்துட்டு அலாட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த 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 ஷோ 11 மணி, இந்த ஷோ இது மணி. இப்போ எனக்கு பேக் டு பேக் பாக்குறதுக்கு அந்த பிவிஆர் தான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா பிவிஆர்ல பேக் டு பேக் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் ட்ரை பண்ணி ஒரு வாட்டெல்லாம் வெறுப்பாயிட்டேன் ப்ரோ. அது இந்த ஆட் எல்லாம் போடுறாங்கல்ல, ஆமா ஆமா ஆமா. அந்த கடுப்பு என்னன்னா அவனுங்க ஒரு ஷோ டைம் கொடுப்பானுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் பின்னாடி ஒரு 20 நிமிஷம் நம்ம சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டு கணக்கு போட்டு நம்ம ஒரு டைம் பார்ப்போம். அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு ஷோ நம்மளுக்கு கரெக்டாக மாட்டும் நம்ம யோசிக்கிற படம். அது ஷோ டைமிங்கும் மிஸ் மேட்ச் ஆகும். அது அது ஒரு கடுப்பா இருக்கும் ப்ரோ. அது இல்ல எனக்கு நான் அங்க கேரளாலே இருந்த டைம்லலாம் எனக்கு எப்படினாலும் வந்துட்டு தமிழ் படம் மலையாள படம் வந்து எப்படினாலும் எனக்கு வந்து கரெக்டா மாட்டிடும். அது மீன்ஸ் 2 பிவிஆர் இருக்காங்க மொத்தம். அது இல்லாம இன்னும் மல்டி ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்குது. இப்போ பிஎக்ஸ்எல் ஓபன் பண்ணிருக்கிறது வேற பிவிஆர் தானே நீங்க சொல்றது இல்ல? அது வந்துட்டு வேற ஃபோரம். ஆனா அதுவும் கொச்சின் தானே? ஆமா ஆமா. அது இப்ப டிக்கெட் பிரைஸ்லாம் ரொம்ப ஏத்திட்டாங்க ஆக்சுவலா அங்க. அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப லக்ஸரியா இருக்கு ப்ரோ தியேட்டரே. எந்த தியேட்டர் ப்ரோ? இது கொச்சிலையா? ஆமா பிவிஆர். பிஎக்ஸ்எல். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 190 200 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். 210 சம்திங் ரேஞ்சில தான் இருந்துச்சு. அப்பலாம் நான் போய் பார்த்திருக்கேன். சூப்பரா இருக்கும். ஓகே. அங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுல, பிரைஸ் இவ்வளவுதான் வைக்கணும்ட்டு? இல்ல இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு. இல்ல ஹைதராபாத்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஆந்திராலே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சரியா தெரியல. அங்கேயே இருக்கு. அங்க ஜியோ கொடுத்துதான் அவனுங்க பிரைஸ் ஏத்துவானுங்க. ஓகே. ஆமா ஜியோ. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. பரணி ப்ரோ, GTA 5 அடுத்த ட்ரெய்லர் எதுவும் வருமா? நெக்ஸ்ட் எதுவும் வருமா இல்ல டைரக்டா GTA 6 ட்ரெய்லர் வரும். ஆனா இப்போ வருமான்னு எனக்கு தெரியல ப்ரோ. அது இன்னும் ஒரு 1 இயர் ஆயிடும் ப்ரோ GTA வரதுக்கு. 1 இயர் பாருங்க, இந்த வருஷம் வந்துரும். நீங்க பாருங்க ப்ரோ, பாருங்க ப்ரோ. டிலே ஆகும் ப்ரோ. அடுத்த வாரம் சம்மர் ஃபெஸ்ட் வருது, வருமாட்டேன். அவன் 1 இயர் டிலேவா விட்டாலும் அது அடுத்து ஒரு 15-20 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிற கேம் அதுதான். அதனால அவன் நல்ல டைம் எடுத்து தான் விடுவான். இது டைம் எடுத்து விடுவான் ஓகே. பட் ஆனா வந்து இப்போ ரீசெண்டா வந்துட்டு அந்த டேக் 2 சிஇஓ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, கண்டிப்பா வந்துட்டு நவம்பர்ல வந்துரும். எல்லாம் பண்ணுவானுங்க ப்ரோ. கடைசியில பாருங்க, நீங்க பாப்போம் இருங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அதான் போஸ்ட்போன் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நவம்பர்ல இருக்கு. சரி இன்னும் ஒரு. ஆனா பரணி ப்ரோ எனக்கு ஒரு டவுட். நெக்ஸ்ட் இயருக்கு புஷ் ஆச்சுன்னா PS6 சேர்த்து தானே விடுவானுங்க. இப்போ PS6 இல்ல அது லான்ச் பண்றாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா அதோட கேம், அந்த கேம் வந்து ரிலீஸ் பண்றது என்னவோ PS6 தான் இருக்கும். ஆனா PS5க்கு கேப்பபிலிட்டியா தான் விடுவான். PS5 ப்ரோல வரும் ப்ரோ. ஆனா நீங்க வந்து அட்டாச் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா சேல்ஸ் போகும்ல. அட்டாச் பண்ணி விடுவான் ப்ரோ. உங்களுக்கு அந்த காம்போல விடுவான். நீங்க வாங்கும் போதே உங்களுக்கு அந்த கேம் வந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த டப்பாலே கொடுத்துருவான்னு வச்சுக்கோங்க. ஆனா PS5க்கு கொடுத்தாதான் அவனுக்கோட சேல்ஸே ஏறும். ஏன்னா PS6 அவ்வளவு சீக்கிரம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற அந்த SD-லாம் ஏறின ரேட்டுக்கு வந்து PS6ஓட ரேட்லாம் எங்கேயோ இருக்கும். ரொம்ப டிலேவா தான். அதுவும் இந்தியாலாம் PS6 ரிலீஸ் ஆகிறதுக்கே லேட் பண்ணுவானுங்க.
இல்ல ஆல்ரெடி PS5ல அந்த ஆ. இந்த இஷ்யூ இருந்ததுல அந்த அந்த நெட்டு வந்து இந்த பேண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்ததுல ப்ரோக்கு. அந்த இஷ்யூ அதுக்கும் வரும். அதனால லேட்டா தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. அதனால PS5க்கும் தான் விடுவானுங்க. சேர்த்து தான் விடுவானுங்க கேம். PS5 வந்தாலுமே நார்மல் எடிஷன் தாண்டி ப்ரோ வெர்ஷன் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல. ஆக்சுவலா வந்து இப்ப ட்ரெய்லர் செகண்ட் ட்ரெய்லர் வந்தப்பயே வந்துட்டு பேஸ் வெர்ஷன்ல தான் கேப்சர் பண்ணோம் ட்ரெய்லர் 2 அப்படின்னாங்க. அதனால வந்துட்டு கண்டிப்பா ப்ரோ பேஸ் அவன் எல்லாத்துக்குமே விடுவான் ப்ரோ. எல்லாத்துக்கும் அதெல்லாம் இருக்கு ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிப்பாங்க. அவன் பாருங்க அவன் இது பண்ணி PS4 கூட ஒரு வருஷம் விட்டாலும் விடுவான். PS4 அவன் PS4க்குலாம் வாய்ப்பே இல்ல. என்னங்க சொல்றீங்க நீங்க? இல்ல. ஏங்க நீங்க அதை பார்த்துட்டு PS4க்குலாம் சத்தியமா இல்லைங்க. ரெட் டெட் 2வே வந்து கஷ்டப்பட்டு தாங்காதுன்னா அதெல்லாம் டவுன் கிரேட் பண்ணுவான் ப்ரோ அவன். ஆர்சிஆரே வந்து கொதிச்சுக்கிட்டு அது இருக்கு. வாய்ப்பே இல்ல. PS4லாம் முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். அதுக்கு கேம்ஸே வராது அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச இந்த கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா அந்த டைம்ல முடிஞ்சுச்சு ப்ரோ. நாட் 7 முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் இல்ல முடிச்சிட்டேன் ப்ரோ. ஆனா உங்களுக்கு அது லைட்டா ஹிட்மேன் வைப் தான் வருது எனக்கு பார்க்கும்போது கேம். இல்ல எனக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங் என்ன ஹிட்மேன் நான் விளையாண்டது இல்ல. ட்ரை பண்ணிருக்கேன். பட் ஆனா எனக்கு பெருசா பிடிச்சது இல்ல. சாரி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு சேஸ் சீக்வன்ஸ் அந்த இது கேம் பிளே ட்ரெய்லர்ல பார்த்துப்பீங்களா, அந்த சேஸ் சீக்வன்ஸ் வரைக்குமே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சேஸ் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் வந்து சூப்பரா போகும். ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது. செம்மையா போகும். ப்ரோ நான் ஒல்வரின் தாண்டி ஃபேண்டம் பிளேடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான் ப்ரோ. அவனுக்கு தான் நான் வெயிட் பண்றேன் நானு. பாப்போம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. கேம் பிளே ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பார்ப்போம். அந்த கேம் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க ஆடுவீங்களா? என்கிட்ட PS5 கிடையாது. பிசில வந்துச்சுன்னா பார்ப்போம். நான் வந்துட்டு GTA 6 இறங்குறப்பதான் வந்துட்டு PS5 வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஓகே. சரி அதை விடுங்க. உடனே விளையாட்டு செய்திகள் முடிஞ்சு அது நம்ம இதுக்கு வருவோம். சினிமாக்கு. ரூசோ பிரதர்ஸ் என்ன ப்ரோ போட்டு பொழந்துட்டு இருக்காங்க? ரூசோ பிரதர்ஸா எதுக்கு? இது அதாவது டூம்ஸ்டே ட்ரெய்லர் வருதுன்ட்டு 4 நாள் வந்து இது பண்ணான் ப்ரோ. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நேத்தி? டூம்ஸ்டே ட்ரெய்லர்லாம் இல்ல. அது காஃபி ஏதோ விட்டுருக்கான் ப்ரோ. அந்த டூம்ஸ்டே அந்த காஃபி ஷாப் ஓபனிங் இருக்கோ. காஃபி ஷாப் ஏதோ இது பண்றதுக்காக அப்படி பண்ணிருக்கான். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க அப்படி. அதனால ஃபேன்ஸ் எல்லாம் காண்டாயிட்டாங்க. ஏன்டா அது இதுக்காக தான் 4 நாளா வந்து போஸ்ட் போறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ரூசோ பிரதர்ஸ் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா தப்பு ப்ரோ என்ன கேட்டீங்கன்னா. அதாவது 4 நாளா வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு ஃபேன்ஸோட ஹைப் உங்களுக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு இப்படி நீங்க இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணா இப்படி இது பரணி ப்ரோ பெரிய பெரிய நேஷனல் மீடியாஸ் எல்லாம் அசிங்கப்பட்டாங்க. IGN எல்லாரும் போய் இந்த மாதிரி அப்டேட் வருது, டூம்ஸ்டே ட்ரெய்லர் டீசர் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் பிடிச்சி ஃபேன்ஸ் திட்டாங்க. ட்விட்டர்ல மார்வல் அப்டேட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அவங்களே போட்டானுங்க கிட்டத்தட்ட. இது ட்ரெய்லர் வரப்போகுது 8 மணிக்கு ட்ரெய்லர் நேத்து ராத்திரி 8 மணிக்கு வரலாம்னு சொன்னானுங்க. பார்த்தா வந்து ஒண்ணுமே வரல. அப்புறம் எல்லாம் காண்டாயி எல்லாம் வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க ரூசோ பிரதர்ஸ். ஆனா தப்பு ப்ரோ கிட்டத்தட்ட. இவ்வளோ ஹைப் இருக்கு. அதாவது இவங்க ட்ரெய்லர் கட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெய்லர் கட் இருக்கு. அதாவது அங்க ஒரு சினிமாக்கு வேணா ஏதோ ஒன்று காமிச்சிருப்பான் போல இருக்கு எக்ஸ்க்ளூசிவா. அதை கூட எடுத்து நீங்க விட்டீங்கன்னா பரவாயில்ல. நல்ல ஒரு மார்க்கெட்டிங் தான் இருக்கும். இன்னொரு 6 மாசம் கழிச்சு ஒரு 6 மாசம் படமே ரிலீஸ் ஆக போகுது. ஒரு சின்ன ஒரு அட்லீஸ்ட் வந்து ட்ரெய்லர்னா கூட அந்த கேரக்டர் ட்ரெய்லர் மாதிரி விட்டாங்கல்ல. ஒரு சின்ன சின்ன டீசர் மாதிரி. அது மாதிரி கூட டாக்டர் டூமுக்கு பேஸ் பண்ணி விட்டீங்கன்னா கூட அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. எதுவுமே பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு காஃபி ஷாப் இதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை டாக்டர் டூம் பேஸ் பண்ணி அப்படின்னு போட்டா காண்டா தானே ப்ரோ செய்யும். எனக்கு புரியுது. நான் அந்த காஃபி ஷாப் இது மட்டும் தான் பார்த்தேன். மற்றபடி அடிச்சது இதெல்லாம் பார்க்கல. ஆனா பரணி ப்ரோ நீ கேள்வி கேட்டீங்க பாருங்க. ஓ மை காட் எப்போ இந்த மாதிரி கேக்குறீங்க? தப்புன்னு. எனக்கு சீரியஸா தெரியலங்க. நான் இது ஏதோ ஈவெண்ட்னு சொல்லி போயிட்டு காஃபி செரமனி அப்படின்னு சொல்லி டிசப்பாயின்ட். அந்த ஒரே ஒரு ட்வீட் மட்டும் எதுலயோ பார்த்தேன் இந்த ஃபார் யூல. அவன் ட்ரெய்லர் கட் இருக்கு ப்ரோ. அவன் அழகா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதான் எனக்கு புரியல. இல்ல வரட்டும் பாத்துக்கலாம் விடுங்க. அதுதான் பாப்போம். எப்பதான் வருது என்ன. இப்ப டியூனோட ஸ்பேரிங் விடுறான். எப்படி பாப்போம் என்ன இதுன்ட்டு. நான் டியூன் தான் போவேன் மேக்சிமம். ஏன்னா டியூன் ரொம்ப நல்லா பண்ணிட்டான். ஒரு குறைஞ்ச இதுலயே வந்து நல்லா பண்ணிட்டான். 3 அந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட விஷுவலே செம்மையா பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட.
அதனால ஃபர்ஸ்ட் டியூன் தான் நான் போவேன். அதுக்கப்புறம் தான் டூம்ஸ்டே அந்த மாதிரி பிளான் இருக்கு. சரி ஓகே. முடிச்சுக்கலாமா? நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே ப்ரோ, பாய். 10 மணி ஆயிடுச்சு. பாய் பாய் பாய். தேங்க்ஸ். ரகுராம் ப்ரோ, பாய் ப்ரோ. பாய்.